ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தாறுமாறான சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாப்பீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மொத்த சீரிஸையும் ஒரே வீடியோல போட ட்ரை பண்ற மக்களே. ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காரை வந்துட்டு ஹெலிகாப்டர்ல யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு பார்ல உட்காந்து சரகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் டிடெக்டிவா இருப்பாரு. இந்த மாதிரி பேங்க் கொள்ளையடிச்சுட்டு ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான், சீக்கிரமா வா, இந்த பக்கம் போனா பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு கார்ல பயங்கரமா சேஸ் பண்ணி போறாங்க. செம வேகமா போறாங்க. அந்த ட்ராம்லாம் போகும் பாத்தீங்களா, அந்த ட்ராம் முன்னாடி வரத பார்க்காம நம்ம ஹீரோ வண்டியை ஓட்டிட்டு போகும்போது பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல கூட போன அந்த ஃப்ரெண்டு போலீஸே இறந்து போயிருப்பாரு, அசிஸ்டன்ட்டே இறந்து போயிருப்பாரு. இப்போ சில பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து ஒரு ஃபுட்டேஜை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பேங்க்ல யாரோ கொள்ளையடிச்சாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜை உட்காந்து போட்டு 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 பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு நார்மலான பேங்க், அந்த பேங்க் எப்பவும் போல யூஷுவலா இயங்கிட்டு இருக்கு. அப்போ முகத்தெல்லாம் மூடிட்டு, முகத்தை கிடையாது கண்ணு மட்டும் தான் தெரியுது, மொத்தமா எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு பெரிய கன்னோட ஒரு பேக்கோட ஒரு கொள்ளைக்காரன் உள்ளுக்குள்ள வந்து மேலே ஷூட் பண்றான். அவன் பேசவே மாட்டான், சத்தம் கூட வெளியே வரவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பயங்கர சைலண்டா இருக்கான். எல்லாரையும் கண்ணை காமிச்சு அமைதியா இருக்க வைக்கிறான். அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அழகான பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிளர்க்கு போல. இந்த பொண்ணுடைய தலையில கண்ணை வச்சு இந்த பொண்ணு கிட்ட ஒரு நோட்டை கொடுக்குறான். 30 செகண்ட் மட்டும் தான் டைம். நான் டைமர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமா போயிட்டு ஏன்னா கொண்டு வந்த பேக்ல எந்த அளவுக்கு பணத்தை நிரப்ப முடியுமோ நிரப்பி கொண்டு வரணும். டைம் மிஸ் ஆயிருச்சு, 30 செகண்டை தாண்டி போயிருச்சு அப்படின்னா யார் இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள ஷூட் பண்றவன், தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை படிச்சு முடிக்கும் போது இந்த பொண்ணுக்கு கண்ணுலாம் கலங்குது. அங்க ஒரு தாத்தா இருக்காரு, பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போல. நீங்க உடனே போங்க, அந்த லாக்கருக்குள்ள இருக்க பணத்தை இந்த இதுல போட்டு கொண்டு வாங்க, சீக்கிரமா போங்க சீக்கிரமா போங்க அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கு. 25 செகண்ட் 20 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கம்மியாயிட்டே இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரே பயம். அந்த தாத்தா ஒரு வயசானவரு. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒருத்தன் கண்ணை கொண்டு வந்து ஒரு பொண்ணுடைய தலையில வச்சு நீ போயிட்டு உடனே கொண்டு வா அப்படின்னா எப்படி கொண்டு வர முடியும்? அந்த தாத்தா ஒரு மாதிரி பதட்டப்பட்டு போயிட்டு அந்த கீயெல்லாம் போட்டு லாக்கெல்லாம் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பேக்குள்ள பணம்லாம் நிரப்புறாரு. டைம் போயிட்டே இருக்கு. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு, இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு, சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு 30 செகண்ட் முடிஞ்சு மைனஸ்ல போயிட்டு இருக்கு மக்களே. ஒரு வழியா இல்ல ஷூட் பண்ணாத, ப்ளீஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பணத்தை கொண்டு வந்து கிட்ட வைக்கிறாரு. ஆனா மைனஸ் 6 செகண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அந்த கொள்ளைக்காரன் இந்த பொண்ணுடைய காதல சைலண்டா ஏதோ சொல்லிட்டு அந்த பேக்கோட அங்க இருந்து ஷூட் பண்ணாம போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல மக்களே, கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டு அந்த பொண்ணுடைய தலையிலேயே டமால்னு ஷூட் பண்றான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். அந்த பேங்கே ஒரே கலைபரமா மாறுது. இந்த கொள்ளைக்காரனை பிடிக்க போகும்போது தான் நம்ம ஹீரோடைய பார்ட்னர் இறந்து போயிருப்பாரு. இப்போ இந்த கொள்ளைக்காரனை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி நம்ம ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் மக்களே இந்த படத்துடைய இல்ல இந்த சீரிஸோடைய மொத்த கதையுமே. நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சீன் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரிஸை கட்டாயமா போட்டே ஆகணும், உங்களுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். மோஸ்ட்லி இந்த வீடியோவை புது சேனல்ல போட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி நியூ சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம ஹீரோ இந்த ஃபுட்டேஜை போட்டு பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. இவரே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா என்ன மாதிரி இருக்கும், நம்ம என்ன மாதிரி விஷயங்களை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடக்கும் போது அங்க நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம், என்ன விஷயம்லாம் மிஸ் பண்ணாம பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இமேஜின்லாம் பண்ணி பாக்குறாரு. ஆனாலுமே அவருக்கு ஒண்ணுமே வேலைக்கே ஆகல. நம்ம ஹீரோ ஆபீஸ்ல தான், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவருடைய ரூம்ல உட்காந்து இந்த ஃபுட்டேஜ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ சீஃப் வராரு. டே, சட்டையெல்லாம் போடாம என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பழைய கேஸையே எவ்வளவு நாளைக்கு தான் போட்டு பார்க்க போற, உனக்கு வந்துட்டு புது டீம் இருக்காங்க, புதுசா எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, அதெல்லாம் பாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு எல்லன்னு ஒரு புது பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த பொண்ணு இதுக்கப்புறம் ஹீரோடைய டீம்ல ஒர்க் பண்ண போறா. அடுத்து பியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு. இந்த பொண்ணு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பா. சோ உன்னுடைய டீமுக்கு கண்டிப்பா செட் ஆவா, பயங்கரமா உனக்கு உதவியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஸ்டேஷனுடைய கேப்டனை காமிக்கிறாங்க. கேப்டன், சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பதவிகள் இருக்கு. நேமை விட நம்ம பதவியை வச்சு கூப்பிட்டுக்கலாம். கேப்டன் வந்துட்டு அங்க ஒரு புது போலீஸ் வந்திருக்காரு. அவரை ஷூட் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒழுங்காவே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண வரவே இல்லை. எப்படி ஷூட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணி பக்காவா அந்த பையனையே ஷூட் பண்ண வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஷூட்டரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய டீம்
டீமையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வச்சு அதே பழைய கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இதுல அந்த கொள்ளக்காரன் யூஸ் பண்ண கன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கன் சேம் மாடலா இல்ல சேம் அதே கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கும்போது அதே மாதிரியும் தெரியுதுன்னு சொல்றாரு. ட்ரக்லாம் சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ண போகும்போது அப்போ இதே மாடல் கன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கன்னை வச்சு தான் நாம ஃபாலோ பண்ணி அவன் தான் குற்றவாளியா இல்ல வேற யாராவது குற்றவாளியா, இந்த ட்ரக்கை சேல் பண்ணா இல்லையா அவன் தான் குற்றவாளியா அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ இந்த அளவுக்கு 5 வருஷமா விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த கன்னு யாரு யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுடைய போட்டோவை மாட்டி வச்சிருக்காரு. இவன் ஒரு ட்ரக் டீலர், இவனை ஆள காணோம், இவன் கன்னை வாங்கி யூஸ் பண்ணானா இல்ல இவன் தான் போயிட்டு கொள்ளையடிச்சானா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஃபுட்டேஜை போட்டு காமிக்கும் போது அந்த கொள்ளைக்காரன் அந்த பொண்ணை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி டைம் முடிஞ்சு போச்சு இல்லையா, அந்த பொண்ணுடைய காதல ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது தான் ஷூட் பண்ணிருப்பான். ஆனா அந்த பொண்ணுடைய காதல என்ன விஷயம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அக்கம் பக்கத்துல அங்க இருந்தவங்களுக்கு கூட அந்த சவுண்டை கேட்டிருக்காது. இவன் அந்த பொண்ணுடைய காதல என்ன சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அதுக்கு பிஎட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஹேவியர் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த வீடியோ போட்டு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வீடியோ அண்ட் வாய் அசைவு மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கேப்டனை காமிக்கிறாங்க. எங்க நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தா அவன் இன்னமும் அந்த பழைய கேஸையே கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், இன்னமும் அந்த பழைய கேஸையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த போலீஸ்லாம் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை தேடி ஊரா சுத்துறாரு, அங்க இங்கன்னு சுத்துறாரு, எங்க தேடியுமே அவனை கண்டே பிடிக்க முடியல. ஆனா ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த ஸ்பாட்ல அவன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மறைஞ்சு போயிட்டு வேற யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி அந்த போலீஸ்காரன் என்னையே தேடி வரேன் அப்படின்னு வேற யாருக்கோ கால் பண்ணிருக்கான் இல்லையா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அவங்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்ட அப்படின்னா மொத்த கதையும் முடிஞ்சே போயிடும், நான் சொல்றதை கேளு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன், நான் சொல்ற இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நீ மறைஞ்சிரு, நான் அங்க வந்துட்டு உனக்கு கன்னு மத்த ஆயுதம் பணம் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பியர்ட்டையும் எலனையும் காமிக்கிறாங்க. இவங்க உட்காந்து இந்த கேஸை பத்தி மத்த எல்லாமே பேசிட்டு இருக்கும் போது அங்க கேப்டன் வராரு. வந்தவர் 2 பேருக்குமே ஹாய் சொல்றாரு. ஏன்னா 2 பேருமே புதுசா தான் இந்த ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஆனா பியர்ட்டை மட்டும் இந்த ஆளுக்கு முன்னாடியே தெரியும் போல நல்லாவே பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஆளை காமிக்கிறாங்க. இவர் எங்கேயோ இருந்து டைமண்ட் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொள்ளக்காரனை சேஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு கூட போனவர் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த இறந்து போனவருக்கு நான் தான் காரணம், நான் சரியா வண்டியே ஓட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கூட பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வச்சுக்கவே இல்லையா, கூட யாரையாவது பார்ட்னர்னு கூட்டிட்டு போனா என்னால அவங்க இறந்து போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தெரப்பிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தெரப்பியை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறாரு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி டீனேஜ் வயசுல ஒரு பையன் இருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த புருஷன் இருப்பாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் புருஷன், அவரால என் புள்ள பயங்கரமான கொடுமைகள்லாம் அனுபவிச்சான். அதை விட்டு வெளியே வராம இது வரைக்கும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். யாரு கூடயும் சரியா ஒட்டவே மாட்டான். சொல்ல போனா அவனுக்கு உன்னை கூட பெருசா பிடிக்கல அப்படின்னு, இல்ல அவன் தன்னுடைய அப்பாவாலேயே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னும் போது அந்த காயம்லாம் சரியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாமே சீக்கிரமா உடனே சுவிட்ச் போட்ட மாதிரிலாம் சரியாகாது, நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். கண்டிப்பா போக போக பையன் சரியாயிடுவான். அவனுக்கு என்னையும் பிடிக்க ஆரம்பிக்கும். நானும் அவன்கிட்ட பேசி பழகுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல எலனையும் பியர்ட்டையும் காமிக்கிறாங்க. அவங்க மறுபடியும் அந்த கேமரா ஃபுட்டேஜை போட்டு பார்க்கும்போது நம்ம ஏன் உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஃபுட்டேஜை மட்டும் பார்க்கணும், வெளியே வந்திருப்பாங்க போயிருப்பாங்க இல்லையா, அதையும் போட்டு பார்த்தா என்ன, அந்த கொள்ளக்காரனை தாண்டி மற்றவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறாங்க. மற்ற ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது பேங்க்குக்கு வெளியே ஹூடி போட்டுட்டு ஒரு 2-3 பேர் போறாங்க. அதுல ஒரு ஆளை நோட் பண்றாங்க. அந்த ஆளை பார்க்கும்போது இது கேப்டன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியர்ட் சொல்றாங்க. ஃபேஸ் சரியா தெரியல, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் இல்லையா. உண்மையா அவ சொல்ற முகமே சரியா தெரியல, ஹூடி போட்டு மறைக்கப்பட்டிருக்கு, ஓரளவுக்கு தான் முகமே தெரியுது, இதை வச்சு எப்படி கேப்டன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணா கண்டிப்பா கேப்டன் தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அதை ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது 90% மேட்ச் ஆகுது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஹெலனும் ஹீரோவும் தான் சேர்ந்துட்டு போயிட்டு கேப்டனை மீட் பண்ணி இது நீங்க தானா அப்படின்னும் போது நான் தானாவா
நான் ஏன்டா அங்க போறேன், நான் எதுக்குடா நடுஜாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும், நான்லாம் போவே கிடையாது, நான் கிடையவே கிடையாது. ஆமா இந்த விஷயத்த யாரு சொன்னா, பியட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு எலன் சொல்றாங்க, இந்த விஷயத்த பியட் சொன்னா என்ன, அவங்க அம்மா சொன்னா என்ன, இதுதானே உண்மை, நீங்க தானே அது அப்படின்னும் போது கிடையவே கிடையாது, அது ஒரு சாதாரண சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜ்ல வேற யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, அந்த ஃபேஸை என் ஃபேஸ் மாதிரி நீங்க ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க, இதையெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, பியட்டுக்கும் எனக்கும் முன்னாடி வந்துட்டு சில பகை இருக்கு, அவர் ரிவெஞ்ச்காக பண்றா போல, நானும் அவளும் முன்னாடி லவ் பண்ணோம், செட் ஆகலன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டோம், அதுக்காக இப்போ ரிவெஞ்ச்காக பண்றா போல, நான் ஒத்துக்கவே மாட்டேன், நாங்க போவே கிடையாது, போனதுக்கு ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் இந்த ஆள்கிட்ட ஒண்ணுமே பேச முடியாது, ஏன்னா அவன் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம எலன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்துட்டு அந்த போட்டோ நம்ம ஹீரோ ஒரு ஆள் தேடிட்டு இருக்காரு பாருங்க, அந்த போட்டோ வச்சு அந்த ஆளு யார் கூட எல்லாம் பழகுவாரு, எங்க போக வாய்ப்பு இருக்கு, எங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை பிடிச்சி அந்த ஆளை போட்டு அடிச்சு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சர், அவன் பேரு சும்மா ஜோன்னு வச்சுக்கலாம், ஜோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எங்க சுத்திட்டு இருக்கானோ தெரியல, ஆனா இந்த பிளேஸுக்கு அடிக்கடிக்க வர வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒளிஞ்சுப்பான் அப்படின்னா அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ பத்தி சொல்றான். நம்ம எலனோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க, இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பையனெல்லாம் கூப்பிட்டு ஒரு பூலுக்கு போயிருக்காரு. அப்போ கரெக்டா எலன் கால் பண்றாங்க, அந்த சவுண்ட்லாம் கேட்டு என்னப்பா ஃபேமிலியோட ஜாலியா வெக்கேஷனுக்கு வெளியே போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சும்மா வந்திருக்கேன் அந்த பையன்கிட்ட பேசி பழக அப்படின்னு. நான் எதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜோவுடைய ஒரு ஃப்ரெண்டு பையனை மீட் பண்ணேன், அந்த பையனை அடிச்சு விசாரிக்கும் போது ஜோ எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசியூம்ல சொல்லிருக்கான், போயிட்டு பார்த்தாதான் தெரியும், நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு, ஆனா நான் போயிட்டு பாக்குறேன், மேபி எனக்கு எது பிரச்சனை இல்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு. இங்க பாருமா தனியா போகாத, அப்படி நீ தனியா போற அப்படின்னா கூட கண்காணிக்கிறத தாண்டி வேற எதுவுமே பண்ணாத, தயவு செஞ்சு பிரச்சனை மாட்டிக்காத அப்படின்னு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜோவை காமிக்கிறாங்க, இவன் அவனுடைய அந்த பெரிய பாஸ்னு வச்சுக்கலாம், பாஸுக்கு கால் பண்ணி இவ்வளவு நாளா நீ சொன்னது எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு நான் மாட்டிக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கேன், நீ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் போது, டே நீ கேட்கறது பெரிய அமௌண்ட், உடனே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், நீ இப்போதைக்கு தலைமறைவாடு, நான் உன்னை நேரில் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான் அந்த பாஸ். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எலனை காமிக்கிறாங்க. எலன் வந்துட்டு அந்த ஜோ எங்க இருப்பான்னு ஃப்ரெண்டுக்காரன் சொன்னானோ காட்டுக்குள்ள இருக்கு அந்த இடம், ஒரு உடன் ஹவுஸ் மாதிரி, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் வேவ் பாக்குறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேடி வந்த பையன் அங்கதான் இருக்கான். பார்த்துட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலே சரியா போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியா கால் போகுது, சிக்னல் கிடைச்சி. அப்போ நம்ம ஹீரோ அந்த பையன் கூட சேர்ந்துக்கு மேல இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸ்விம்மிங் பூல்ல அந்த பையனுக்கு நீச்சல் அடிக்க குதிக்கலாம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ஹீரோக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த டைம்ல அங்க கேப்டன் வரான். கேப்டனை பார்த்த உடனே எலனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது கேப்டனு இந்த கொலகாரனை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறைஞ்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கும் போது கேப்டன் நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு ஜோவை வயிற்றுலயே ஷூட் பண்றான். ஷூட் பண்ணி மட்ட பண்ண இதை பார்த்த எலனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அந்தாலும் நம்மளையும் பார்த்தா கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்தாங்க தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் கேப்டன் பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சிட்டான். பிடிச்சி அந்த பொண்ணையும் அடிச்சு மட்டை பண்ணி தூக்கிட்டு போறான். இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பையன் கூட விளையாடி முடிச்சுட்டு வந்து போனை பார்க்கும்போது எலன் நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த போன் எடுத்து எலனுக்கு கால் பண்ணா எலனுக்கு போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப கால் பண்றாரு. இந்த பொண்ணு வேற அந்த ஜோ பிடிக்கிறன்னு போன பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பயமாகுது. உடனே இவரு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போகும்போதே அந்த சீஃபுக்கு கால் பண்ணி எலன் இந்த மாதிரி ஒருத்தன் பிடிக்க போனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்கள கான்டாக்டே பண்ண முடியல, அவங்க போனை ட்ராக் பண்ணும், அதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல கேப்டன் நம்ம எலனை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு போட்டு போலன்னு போலகிறான். அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கா, என்னை விட்டுரு, நான் வெளியே யார்ட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னும் போது ஒரு கட்டையை தூக்கி மண்டையில அடிச்சு மட்டை பண்றான். ஆனா இன்னும் அந்த பொண்ணு செத்துருக்கவே மாட்டா. இதே டைம்ல வந்தவனே ஜோவை ஷூட் பண்ணா இல்லையா, ஜோவுமே இன்னும் சாகவே இல்லை. ஜோ கையில கண்ணை கொடுத்து இவளை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண வைக்க அவ்வளவுதான், எலன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டாங்க. இப்போ இவன் வந்துட்டு அந்த பையனையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இவங்க மாறி மாறி ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டான். இதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க, விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்தவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ளுக்குள்ள போயிட்டு எலனுடைய டெட் பாடியை பார்த்து மனுஷன் ஒரு மாதிரி பயங்கரமா கதறி கதறி அழுகுறாரு. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராபரி சம்பவத்துக்கு அப்புறமா குடிச்சிருக்கவே மாட்டாரு. நம்மளால தான் வந்துட்டு அந்த பார்ட்னர் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு குடிய நிப்பாட்டி இருப்பாரு. இப்போ வந்துட்டு மனசு
கேட்கவே இல்ல, மனுஷன் உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ரெண்டாவது எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த லேடிஸ் வாலெட்ல போட்டோ போட்டு அதுவும் முருகர் போட்டோ கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பேர் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதோட எக்கச்சக்கமான ஆர்டர் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அவுட் ஆகி இப்போ ரீஸ்டாக் பண்ணிருக்க மக்களே. உங்களுக்கும் லேடிஸ் வாலெட்ல போட்டோ கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு. ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட வெளியே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ செகண்ட் எபிசோட்குள்ள போயிட்டு இப்போ ரெண்டாவது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு புருஷன் பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. பொண்டாட்டி புருஷனுக்காக குக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னமா குக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பன்னிக்கறி அப்படின்னு. பன்னிக்கறிலாம் சாப்பிடவே கூடாது, அது கடவுள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பன்னிக்கறியை தூக்கி வெளியே கொட்டிட்டு வேற குக் பண்ணு அப்படின்னு இந்த பொண்ணு ஏதோ உருளைக்கிழங்க சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த பாட்ல அந்த இதுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஊத்தி விட்ட மாதிரி வித்தியாசமா ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கு. என்னடி இது சாஸ் கீசு ஊத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாஸ்லாம் ஊத்தவே இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கும் போது மேல இருந்து என்னமோ சொட்டிக்கிட்டு இருக்கு. அது இந்த ஆளு மேலேயும் சொட்டுது. தண்ணி ஏதோ லீக் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நமக்கு மேல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மேல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பொண்ணை யாரோ கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுடைய பாடி ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கும். பாடியை காட்ட முடியாது, ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க காயமா இருக்கு. இந்த கீழ் வீட்டு புருஷன் முண்டாட்டி ரத்தம் மாதிரி ஏதோ ஊத்துது, மேல ஏதோ ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. இதே டைம்ல தலைவனை பார்த்தா இளன் இறந்து போன சோகத்துல குடிச்சிட்டு மட்டையா இருக்காரு. இதே ஸ்பாட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. வந்து பார்த்தா குடிச்சிட்டு தலகால் புரியாம அப்படியே உழுந்து கழுகிறாரு. செத்துக்கிட்டு போயிட்டானா இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாகலாம் கிடையாது. இங்க பாரு, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த புருஷனே சரி கிடையாது அப்படின்னா அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீயும் இந்த மாதிரி குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்த அப்படின்னா உன் கூட எப்படி வாழ முடியும்? நீ வேணவே வேணாம், எனக்கு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தி விட்டு கிளம்பிட்டா. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாரும் வந்திருப்பாங்க. சீஃப் எங்கடா நம்ம ஹீரோ ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி டேய் குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காம ஒழுங்கா வந்து இந்த கேஸை பாரு, இந்த கேஸை நீ தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா பிஎட் தான் அங்க வந்து போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. உடம்பு முழுக்க காயமா இருக்கு. முக்கியமா இந்த பொண்ணுடைய ஒரு கை விரலை துண்டா கட் பண்ணிருக்காங்க. ஷூட் பண்ணா நிறைய ரத்தம்லாம் போகாது. இந்த பொண்ணுடைய விரலை கட் பண்ணி எடுத்திருக்காங்க இல்லையா, அங்க இருந்து தான் ரத்தம் பயங்கரமா வெளியே போயிருக்கு. முக்கியமா இந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே அந்த விரலை கட் பண்ணி துண்டா எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாமே சொல்றாரு. அடுத்து இந்த கீழ் வீட்டு புருஷன் முண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க எதுக்குமே பெருசா கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க. இஷ்டத்துக்கு பதில் சொல்றாங்க. அதுலயும் அந்த புருஷங்காரன் எங்களை பார்த்தா என்ன சைக்கோக்குள் கூட வாழ்ற மாதிரியா தெரியுது, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், மேபி அவன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை போயிட்டு கண்டுபிடிங்க, சும்மா சும்மா வந்து என்ன விசாரிக்காதீங்க, எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரெண்டு பேரையும் பாக்குறாரு. ரெண்டு பேரையும் அவங்க பிஹேவியரை அப்படியே அனலைஸ் பண்ணி நோட் பண்ணிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இளனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க இறந்து போன விஷயத்த ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஹீரோக்கு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஃபேமிலியோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் தனியா போனாங்க. சோ இளன் இறந்து போனதுக்கு நம்மளுமே ஒரு விதத்துல காரணம் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இளனுடைய போனுக்கு கால் பண்ணும்போது வாய்ஸ் மெயிலா போது, நீ கவலையே படாத, உன் சாவுக்கு பழி வாங்காம விடமாட்டேன், கொலகாரன் வந்துட்டு கேப்டனா இருக்க வாய்ப்பு இருக்கு, கேப்டனை பிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பாக்குறாரு. சில ஃபைல் எல்லாம் பாக்குறாரு. அடுத்த நாளே நேரா போயிட்டு டெபுட்டி சீஃபை மீட் பண்ணி இளனுடைய சாவுக்கு கேப்டன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க, டேய் அவர் தான் காரணம்னு எப்படா சொல்ற, அதுவும் கேப்டன் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும் போது ப்ரூஃபா எதுவுமே கிடையாது. அந்த பழைய கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜோவை தேடி இந்த பொண்ணு போனா, ஜோ இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் கால் பண்ணா. ஆனா அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த ஜோ ஆளக்கானும் இந்த பொண்ணுடைய டெட் பாடியை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படின்னா ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, எனக்கு வந்துட்டு அவன் மேல ஃபுல்லா டவுட்டா இருக்கு, தயவு செஞ்சு விசாரிக்க பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னும் போது அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க சரி ஓகே, கேப்டன் அந்த ஆளுக்கு எதிராக ப்ராப்பரா எந்த ஒரு எவிடன்ஸும் எந்த ஒரு சாட்சியும் இல்லாம விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதனால வெளியே தெரியக்கூடாது, நீயே தனிப்பட்ட முறையில விசாரிச்சு ஏதாவது கண்டுபிடிச்ச அப்படின்னா முதல்ல என்கிட்ட கொண்டு வந்து காமி, அதுக்கப்புறமா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதுவே போதுமே ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி போறாரு. அந்த ஃபுட்டேஜ் பழைய ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு பாக்குறாரு. கேப்டனை ஃபாலோ பண்றாரு. அவரு வேற என்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றாரு. ஆனா இவனுக்கு எதிராக ஒரு சின்ன க்ளூ கூட கண்டே பிடிக்க முடியல.
இதுக்கு நடுவுல எலனுடைய இறுதி சடங்கும் நடக்குது. அங்க போயிட்டு மனுஷன் செமையா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் கூட உட்காந்து குடிக்கிறாரு. இப்போ நமக்கு இதே டைம்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய பையனையும் காமிக்கிறாங்க. பையன் கூட நல்லாவே பேசி பழகிருப்பாரு நம்ம ஹீரோ. அதனால அந்த பையன் இப்போ நம்ம ஹீரோவை மிஸ் பண்றான். எங்க அந்த அங்கிள் வரவே மாட்டாரு, இப்பெல்லாம் வரவே மாட்டாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூடிய சீக்கிரமே வருவாரு அப்படின்னு. ஆக்சுவலா நான் அந்த அங்கிளை மிஸ் பண்றேன், என்கிட்ட நல்லாவே பேசுவாரு அப்படின்னு சொல்றான். இல்லப்பா அந்த அங்கிள் கூடிய சீக்கிரமே உன்னை பார்க்க வருவாரு, உன்னை ஸ்விம்மிங் பூலுக்குலாம் கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க போல. அம்மா சொல்றத இந்த பையன் நம்பாம நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக அங்க நம்ம ஹீரோ ஆளக்கானும் டாம் தான் இருக்காரு, கேப்டன் தான் இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னும் போது என் கூட வான்னு பாருக்கு கூட்டு போயிட்டு காமிச்சா அங்க உட்காந்து ஹீரோ சமயா மூக்கு முட்டை குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் கையில வீட்டுடைய சாவியை கொண்டு வந்திருப்பான். நீங்க எப்ப வேணா வாங்க, உங்களுக்கான ஸ்பேர் கீ இது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலான்னு வந்தா நம்ம ஹீரோ அவனையே பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் பயந்துட்டு சாவியை தூக்கி போட்டு அங்க இருந்து ஓட இப்ப வந்துட்டு அந்த கேப்டன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த சாவியை கையில எடுத்து வச்சுக்கிறான். அடுத்து ஹீரோ வீட்டுல குடிச்சிட்டு இருக்கும் போது கேப்டன் வீட்டுக்கே போயிட்டு செம்மையா கத்துறாரு. நீ விளங்கவே மாட்ட, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து போது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அதை விட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்த அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கிரைம் ஸ்பாட்டுக்கே குடிச்சிட்டு போயிருக்க, உன்னை இதுக்கப்புறம் வேலையில வச்சிருந்தா கண்டிப்பா எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க போறதே கிடையாது. நான் உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன், அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பியேட்ட காமிக்கிறாங்க. இவங்க ஃபாரன்சிக் லேப்ல கடைசியா ஒரு டெட் பாடியை தூக்கினாங்க இல்லையா, அந்த டெட் பாடியை வச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கொலை பண்ண பயன்படுத்தின ஆயுதம் கிடைக்குது, அந்த துப்பாக்கி கிடைக்குது. இதை உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லும் போது இல்ல இப்ப நான் இந்த கேஸை பார்க்கவே இல்லை, இந்த கேஸை டாம் கேப்டன் தான் பாக்குறான், அவனுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னும் போது யாவ் போனை கட் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ டெட் பாடி தூக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பொண்ணுடைய டெட் பாடியோடைய கண்ணுக்குள்ள இருந்து ஒரு ஜெம் ஸ்டோனை கண்டுபிடிச்சேன், ஒரு சின்ன ஜெம் ஸ்டோனு. இது வேற எது கூடயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ இதோ யோசிக்கிறாரு. இப்போ கேப்டனை காமிக்கிறாங்க. கேப்டன் தான் அந்த சாவியை கையில எடுத்து வச்சுக்கிட்டான் இல்லையா, நைட்டு யாருக்கும் தெரியாம யாருக்கும் கண்டுபிடிக்காத மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறான், பையனை பாக்குறான். சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப ஏதோ சவுண்டு கேட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள டாம் வெளியே போயிட்டு இருப்பான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால குடிச்சிட்டு கூட தூங்க முடியல மக்களே. தூங்கும் போது கூட கனவுல கூட இந்த எலன் ஃபாலோ பண்ண விஷயம், சொன்ன விஷயம், கேப்டன் டாம் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. தூங்காம கொள்ளாம எந்திரிச்சு உட்காந்து எலன் கடைசியா என்ன சொன்னாங்களோ எல்லாமே யோசிச்சு பாக்குறாரு. எலன் எந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க, எங்க போயிட்டு அந்த ஜோவுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணாங்க, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எலன் போயிட்டு ஒரு பையனை மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த பையனுடைய கார் நம்பரை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் பேரு ராயின்னு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நேரா போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஜோ கூட அடிக்கடிக்க ஒரு போலீஸ் வந்து மீட் பண்ணுவாரு. அவர் யாரு என்னன்னா தெரியல, பேரும் தெரியல, பெருசா அடையாளம் கூட தெரியல, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஆனா ஒரு போலீஸ் கிட்ட அவன் அடிக்கடிக்க கால் பண்ணி பேசுவான், ஒரு போலீஸ் வந்து மீட் பண்ணுவாரு, அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு. இந்த விஷயத்த நீ கன்ஃபர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது கன்ஃபர்ஸ் பண்றேன், ஆனா பப்ளிக் பிளேஸ்ல மட்டும் தான் இதை பத்தி எல்லாமே சொல்லுவேன், போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு. இதுவே போதுண்டா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெபுட்டி சீஃப்க்கு கால் பண்ணி இது எல்லாமே சொல்லும் போது சரி ஓகே நீ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வா, நான் கூடவே வந்துட்டு ஒரு வக்கீலையும் கூட்டிட்டு வரேன், அவன் என்ன பேசிட்டானோ என்ன சொல்றானோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோ மட்டும் அந்த இதுக்கு வராரு. கூட அந்த பையனை அழகானும் டெபுட்டி சீஃப் கேக்குறாங்க, டேய் கூட ஒரு பையனை கூட்டிட்டு வர, பேரு ராயின்னு சொன்னேன், எங்கடா அந்த பையனு கேட்டா அந்த பையன் லாஸ்ட் டைம்ல நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், உண்மையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு. இங்க பாரு ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இந்த கேஸை நோண்டாத, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏன் இப்ப இந்த வேண்டாத வேலை, ஒழுங்கா போயிட்டு உன் வேலையை பாரு, இந்த கேஸை நான் இதோட மூட போறேன், இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிரஸ் மீட்க்கு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எலனுடைய சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை பிடிக்க போகும்போது அந்த குற்றவாளி தான் ஷூட் பண்ணிட்டான், அந்த குற்றவாளியுமே ஆல்மோஸ்ட் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நாங்க மூட போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. மனுஷன் செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, செமையா குடிக்கிறாரு, அங்க போறாரு இங்க வராரு, எதோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு அந்த கேப்டனை காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னா கார்ல போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு பிச்சைக்கார பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய கப்புல ஏதோ போட்டு அந்த பொண்ணுடைய தலைய கோதி விட்டு போக, இந்த பொண்ணு அந்த கப்புல என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன ஸ்டார் ஷேப்பு, ஒரு ஜெம் ஸ்டோன் மக்களே, ஒரு வைரக்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதே டைம்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு டேப் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டேப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கைடிங் ஸ்டார் தான் வந்துட்டு நம்மள எல்லாருமே கைட் பண்ண போகுது, அது பண்ண போகுது, இது பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மித்தாலஜிக்கலா ஒரு ஸ்டோரி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியை கேட்டு நம்ம ஹீரோ கண்ண முடிச்சு உடனே அந்த பியர்ட்க்கு கால் பண்றாரு. நான் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி, ஒரு கைடிங் ஸ்டார், அதுக்கப்புறம் கோஸ்ட், அதுக்கப்புறம் ஜெம் ஸ்டோன், இது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி
மாதிரி அப்படின்னு. இங்க பாருப்பா, எனக்கு பேய் மேல நம்பிக்கையே கிடையாது. ஏதாவது கேஸ பத்தி பேச போற அப்படின்னா கேளு, நான் சொல்றேன். இந்த மாதிரி மொக்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த ஷூட் பண்ணி பார்ப்பாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஷூட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு டிடெக்டிவ் இந்த கேஸோடைய ஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ போயிட்டு 2வது எபிசோட்ல அந்த மாடி வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா, அது ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி. அந்த அபார்ட்மெண்ட்ல அங்க ஒர்க் பண்ற ஒரு ஆள் கிட்ட எல்லா ரூமோடைய அந்த ஸ்பேர்கியும் இருக்குமா. அவரை வந்துட்டு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த செக்யூரிட்டி யாரு, எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அவரை கண்டுபிடிச்சாலே ஸ்பேர்கி அவர் வச்சிருக்காரா இல்ல வேற யாராவது கொண்டு போயிட்டாங்களா, அந்த விதத்திலையும் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க ஒரு போலீஸ் ஷூட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எலன் இறந்து போனாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தலையில தான் இந்த பொண்ணையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ரெண்டுமே சேம் கன்னா இருக்கலாம், சொல்ல போனா ரெண்டுமே சேம் கொலைகாரனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பேங்குக்குள்ள கொலைகாரன் கொலை பண்ணா இல்லையா, அந்த கொலை, அதுக்கப்புறம் எலன், அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பேரு கமிலியா, இவங்க 3 பேரையுமே ஒரே கொலைகாரன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள ஓடினாலும், இந்த 3ஆவதா இறந்து போன கமிலியாவுடைய கண்ணுக்குள்ள தான் அந்த ஜெம் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுடைய கண்ணுல மட்டும் ஜெம் ஸ்டோன் வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன? ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்றான் அப்படின்னா ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணுவான். இந்த மாதிரி வித்தியாசமா மாத்தி எல்லாம் கொலை பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கொலைகாரன் ஏதோ சொல்ல வரான், ஒருவேளை 3மே ஒரே கொலைகாரன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா வேற வேற ஆட்கள் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல நம்ம என்னமோ ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்றோம்னு சொல்றாரு ஹீரோ. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கேப்டன் டாம காமிக்கிறாங்க. இவர் யார்ட்டையோ கால் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறமா ஒரு தாடிக்காரனை மீட் பண்றாரு. இந்த தாடிக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜோ இறந்து போனதுக்கு அப்புறமா அவன் செஞ்ச எல்லா வேலையும் இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்க போற, நீ தான் இதுக்கப்புறமா இந்த கன்னு ஆயுதங்கள் எல்லாமே சேல் பண்ண போற, ட்ரேட் பண்ண போற அப்படின்னும் போது, நான் ட்ரேட் பண்றேன், இந்த போலீஸ் வேலையை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனா நேரடியா போயிட்டு சேல் பண்ணா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன், ஜெயிலுக்கு போயிடுவேன், என் வேலையும் போயிடும், எல்லாமே நாசமா போயிடும், நான் கொஞ்சம் ஒரு ஓரமா இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், ஆனா கண்டிப்பா எல்லா வேலையும் பாக்குறேன்னு சொல்றான். இப்போ மாயான்னு ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி இறந்து போன விஷயம், இந்த போலீஸ் வந்துட்டு எந்தெந்த கேஸ் எல்லாம் ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்களோ எல்லா கேஸ்லயும் போலீஸ் என்ன மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதெல்லாம் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது எப்படியே சீஃபுக்கு தெரிய வருது. சீஃப் கேப்டனை கூப்பிட்டு போலீஸ் விஷயங்கள்லாம் எப்படி அந்த மாயா பொண்ணுக்கு தெரிய வருது, ரிப்போர்ட்டுக்கெல்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு தெரியல சார், இந்த கேஸ் எல்லாமே நம்ம ஹீரோ விசாரிச்ச கேஸ், நம்ம ஹீரோ தான் வெளியே சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, காசப்பட்டு அப்படி இல்லைன்னா போதையில உளறிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சீஃபுக்கு சமகடுப்பு. நேரா போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணி, உன்னுடைய குடியால எல்லாமே நாசமா போகுது, டிபார்ட்மெண்ட்டை பத்தின எல்லா ரகசியமும் வெளியே போயிருச்சு, அதுவும் நீ விசாரிச்ச கேஸ்ல முக்கியமான விஷயம் எல்லாமே, அதனால இதுக்கப்புறம் நீ டிபார்ட்மெண்ட்ல இருக்கவே முடியாது, உனக்கு வேலையே கிடையாது, எல்லா ஃபைலு கன்னு கின்னு உன்னுடைய ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே சரண்டர் பண்ணிட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல, இவருக்கு கடுப்பு. சரி ஓகே போலான்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்கும்போது அப்போ கரெக்டா ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வருது. ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய பொண்டாட்டிய காணவே காணும், திடீர்னு 2 மணி நேரமா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸை விசாரிக்க ஆளே கிடையாது, நம்ம ஹீரோ தான் இருக்காரு, வேற வழியே இல்லாம நீயே போயிட்டு என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அம்ச்சியோட நம்ம ஹீரோ போயிட்டு அந்த புருஷனை மீட் பண்றாரு. மனைவியுடைய பேரு எலிசபெத். அவங்க 2 மணி நேரமா ஆளை காணும் அப்படின்னும் போது, 2 மணி நேரமா காணாம போனதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது மேல பால்கனியில இருந்தாங்க, ஆனா திடீர்னு பார்த்தா ஆளை காணும், எங்க போனாங்கன்னே தெரியல, நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஆனா வெளியே வரவே இல்ல, மேல பால்கனியில இருந்தவங்க திடீர்னு எப்படி காணாம போவாங்க, அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அக்கம் பக்கத்துல போயிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அந்த காணாம போன எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு பிகினிக்கு ஒரு மாதிரி ஹீல்ஸ் செப்பல், பயங்கர ஹைட்டான ஹீல்ஸ் யூஸ் பண்ணி மேல நின்று இருந்திருக்காங்க. யாராவது பிகினி ட்ரெஸ்ஸுக்கு ஹீல்ஸ் போடுவாங்களா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ பியர்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆளை காணும், புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, கடைசியா அந்த பொண்ணு பிகினியும் ஹீல்ஸும் போட்டுட்டு பால்கனில வந்து நின்றுருக்கா, இதுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது என்ன பண்ணலான்னு ஐடியா கேட்கிறாரு. ஒண்ணுமே புரியல இவருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக் ஸ்குவாட வச்சு திகழ ஆரம்பிக்கலாம், மேபி அந்த புருஷன்காரனே கூட கொலை பண்ணி உள்ளுக்குள்ள புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா வேற என்ன வேணா இருக்கலாம், நம்ம டாக் ஸ்குவாட வச்சு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு போட்டிருந்த ஹீல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது காருக்கு கீழே இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த பொண்ணு ஆளக்கானும். இப்போ ஒரு டீமை போட்டு இந்த பொண்ணு எங்க போனா, என்ன ஆனா, யாரு தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு, என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க ஒரு டீம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, 2 கேங் மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. ஒரு பயங்கரமான கேங் வாரு, துப்பாக்கி, பயங்கரமான வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ யூஸ் பண்றாங்க. இந்த விஷயத்த இந்த கேப்டன் டாம் இருக்கான் இல்லையா, இவன் பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி சொல்றான். இது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில அந்த மாயா நேரடியா இவனே கால் பண்றான். வாய்ஸ் சேஞ்சர் மூலமா வேற ஒரு போன்ல இருந்து கால் பண்றான். கால் பண்ணி நேத்து நைட்டு நடந்த இந்த கேங் வார பத்தின எல்லா விஷயமும் சொல்றான். முக்கியமா போலீஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளேம் த்ரோவர்ஸ் கூட அந்த கேங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது போலீஸ் கிட்ட இருக்கக்கூடியது, இது எப்படி அங்க போச்சுன்னு கேள்வி கேளுங்க, கவர்மெண்ட் சரி கிடையாது, போலீஸ் சரி கிடையாது, கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டு பார்த்துட்டு மிஸ் ஆன கால்லாம் இருக்கும் இல்லையா, போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றவங்க கால் பண்ணும்போது சில கால் வாய்ஸ் மெயிலா வரும் இல்லையா, அந்த மாதிரி காலெல்லாம் கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேட்டு கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கால் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. யாரோ கால் பண்ணிருக்காங்க, யாரோ கால் பண்ணிட்டு ஆனா பேசவே இல்லை, மூச்சை வந்துட்டு அப்படி அந்த மாதிரி இழுத்து இழுத்து விடுறாங்க. ஒரு மாதிரி ஆடா இருக்கு நம்ம ஹீரோக்கு. அது என்னன்னே புரியல, யாரு கால் பண்ணான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க கேப்டன் வராரு. என்னப்பா யாருமே பேசாம இருக்கிறது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ பேசாம அமைதியா இருக்காரு. இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன், இந்த கேஸ் எல்லாத்தையும் உனக்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காரும் போது ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ல அந்த ராபரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வந்திருப்பாரு. பார்ட்னர் கூட உட்கார்ந்துட்டு வந்திருப்பாரு. டாமுக்கு மேல மோதி செமையான ஆக்சிடென்ட். கூட வந்த கொலிகி ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டு இருப்பாரு. அங்க வந்துட்டு கேப்டனு மற்ற டீம் எல்லாருமே, போலீஸ் டீம் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது ஹீரோ நல்லா இருக்காரு, கூட வந்தவன் இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாமே சீஃபுக்கு தெரிய வரும்போது சீஃப்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவை தூக்கி பக்கத்து சீட்ல போடு, இறந்து போனவனை தூக்கி டிரைவர் சீட்ல போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. சீஃப் சொன்ன பேச்சை இந்த ஆளால மீறவே முடியாது. இறந்து போனவன் இவனுக்கு ஃப்ரெண்டா என்னெல்லாம் தெரியல, பார்த்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ அடிபட்டு சாவ கிடக்கிறாரு. அவர்கிட்ட கத்துறான், உன்னால் தான் இறந்து போயிட்டான், நீ தான் கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோவை இவனுக்கு சுத்தமா பிடிக்காமலே போயிருக்கும். அதை யோசிச்சு பாக்குறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஹீரோவை வீட்டில் காமிக்கிறாங்க. அப்போது சீஃப் வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. என்ன விஷயம்னா, எல்லா கேஸ்லையும் வந்து உன்னை தூக்குறேன், நீ கடைசியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த எலிசபெத்தோடைய கேஸ்லேருந்து கூட உன்னை தூக்குறேன், நீ அந்த எல்லா கேஸுடைய ஃபைலு, கன்னு, அதுக்கப்புறமா உன் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி நமக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீஃப்லாம் சேர்ந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. ப்ரெஸ்லாம் வந்து கேள்வி கேட்கும் போது கடைசியாக அந்த மாயாவுடைய டர்ன் வருது. போலீஸ் சரியாகவே அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க. ரீசன்ட் டைம் ஒரு 2 கேங்க்கு நடுவுல சண்டை வந்திருக்கு. அந்த கேங் வார்ல ஃப்ளேம் த்ரோவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி அவங்க கைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை கேட்கும்போது போலீஸ் சீஃபுக்குலாம் செம கடுப்பாகுது, செம ஷாக்கா இருக்கு, இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, நாங்களே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், உண்மையை கண்டுபிடிச்சா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேள்வி கேட்க ஆன்சரே பண்ண முடியாம ஏஞ்சி போயிட்டாங்க. அடுத்து டாம் வந்துட்டு தன்னுடைய டீமோட இந்த கேஸை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு வெட்டப்பட்ட விரல் இருக்கு. கடைசியா எலிசபெத்னு ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த பொண்ணுடைய விரலா இருக்க வாய்ப்பு இருக்கு மக்களே. அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பார்ல உட்காந்து சரகு போட்டுட்டு இருக்கும் போது 2வது எபிசோட்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு புருஷ முண்டாட்டி ஒரு பொண்ணு கூட இறந்து போனாலே, அந்த புருஷ முண்டாட்டியில புருஷங்காரன்னு அந்த பொண்டாட்டிக்காரி எங்கேயோ அமுச்சு விட்டு இந்த பொண்டாட்டிக்காரி நேரா கிளம்பி பாருக்கு வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்றா. ஹீரோவை பார்க்க வந்தாலா என்னெல்லாம் தெரியல. இப்படியே காமிச்சு ஒரு டெட் பாடி, அந்த டெட் பாடியோடைய விரலை யாரும் வெட்டி வச்சிருக்காங்க, தண்ணிக்குள்ள மூங்கிருக்கு டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த 3வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு புது கேரக்டரை காமிக்கிறாங்க. இவரு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது, நீ எங்க வேலைக்கு போற, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல, உன்னை பார்க்க நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்றாங்களா, சீக்கிரமா கிளம்பி போ, வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ வரலன்னு வேற பசங்களை பார்த்துட்டு போயிட போறாங்க அப்படின்லாம் பொண்டாட்டி கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலா புருஷன் வந்துட்டு என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பொண்டாட்டிக்கு தெரியவே இல்லை. இவர் மறைக்கிறாரு. ஏன் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாமே உன்னுடைய நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை புருஷன் நம்மள சீட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு. அதை கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு செயின்ல அந்த ஸ்டார் ஷேப் ஜெம் ஸ்டோனை மாட்டி வச்சிருக்கா. அதை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டெபுட்டி சீஃபை காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு அதிகாரிகள் கூட பேசிட்டு இருக்கும் போது அப்போ சீஃப் கால் பண்றாரு. கால் பண்ணி எலிசபெத்தோடைய கேஸ்ல கண்டிப்பா ஹீரோவுடைய உதவி தேவைப்படும், ஏன்னா அவனுடைய
அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய மூளை, அவனுடைய பிரெயின் எல்லாமே நமக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவனை எப்படியாச்சும் வேலைக்கு வரவை அப்படின்னு நீ தான் அவன் ஹெல்ப்பே வேணான்னு சொல்லிட்டு அவனை அவமானப்படுத்துற மாதிரி கண்ணையே கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டு போ, ஐடி கார்டை கூட கொண்டு வந்து குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணி கூப்பிட்டா என்ன கழுவி ஊத்துவான் அப்படின்னும் போது ஏதாவது பண்ணு, இந்த எலிசபெத்தோடைய கேஸ் போக போக மோசமாயிட்டே போகுது, அவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான், ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த கீழ் வீட்டு லேடி பேச வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளு குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு லவ்லாம் பண்ணேன், அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்கான், பையன் மனசுலயும் இடலாம் பிடிச்சிட்டேன், ஆனா இந்த மாதிரி இளன் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு ஒரு மாதிரி மென்டலா மாறிட்டேன், குடிக்கிறேன், பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்காரு. என்னையா இந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா லவ் பண்றேன் அப்படின்னு இதை நீ சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைட்டா ஹீரோ வந்துட்டு பேச்சை போட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணு இறந்து போனாலே அந்த பொண்ணை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணை பெருசா பார்த்தது கிடையாது, மேல வாழ்ந்துகிட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இதை தாண்டி பெருசா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கியா? மேல இறந்து கிடந்தாலே அந்த பொண்ணை மீட் பண்ண எலிசபெத்னு ஏதாவது ஒரு பொண்ணு மீட் பண்ண வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லன்னு சொல்றா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அது பாரு, அந்த பார்ல இன்னும் சில பேர் குடிக்க வரும்போது நம்ம ஹீரோவையும் இந்த பொண்ணையும் பார்த்துட்டு கலாய்க்கிற மாதிரி பேச ஹீரோ கடுப்பாயிட்டு அடிக்க போறாரு. அவங்க ஏதாவது பேசினா பேசிட்டு போறாங்க, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்த வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த 4 பேரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. நம்ம ஹீரோக்கும் லைட்டா காயம்லாம் படுது. இவங்க சண்டை போட்டதுனால போலீஸ் வந்து கைது பண்ணி லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கேப்டன் டாம் வந்து மீட் பண்றான். இந்த மாதிரி எலிசபெத்தோடைய விரலை கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, டெஸ்டிங்ல இருக்கு, ஆனா கண்டிப்பா அவங்களுடையதா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இந்த கேஸ்ல உன்னுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்க கூட சேர்ந்துலாம் வேலை பார்க்க முடியாது, ஏன்னா நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேய் நான் ஏன்டா எலனை கொலை பண்ண போறேன், நான் போயிட்டு பார்த்தேன், நான் பார்க்கும்போது எலனுடைய டெட் பாடியை தான் கண்டுபிடிச்சேன், அந்த ஜோர் காலியா அவன் தான் ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, சத்தியமா நான் கொலையே பண்ணல அப்படின்னு சொல்றான். அந்த கதையெல்லாம் விடு, இந்த கேஸ்க்கு பாரு, இந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, யாரோ ஒருத்தன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்றதுனால இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், இதுக்கப்புறம் யாரும் சாக மாட்டாங்க, கொலைகாரனை கைது பண்ணலாம், இதை தாண்டி இந்த கேஸை முடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா இந்த கேஸை முடிக்கும் போது உனக்கு நான் மணி ரிவார்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அடுத்து கேப்டன் ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங் போடுறான். அந்த மீட்டிங்ல இப்ப கண்டுபிடிச்ச அந்த விரலை போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விரல்லையுமே ஒரு ரிங் இருந்திருக்கு, அந்த ரிங்லயுமே ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கு. இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு எல்லாரையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தான் இந்த விரலையே கட் பண்ணி கொண்டு போயிருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த எலிசபெத்தோடைய புருஷனை போயிட்டு மீட் பண்றாரு. அங்க எலிசபெத் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா இந்த பொண்ணு எலிசபெத் கிடையாது, எலிசபெத்தோடைய ட்வின் சிஸ்டர். ஏதோ ஒரு டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு புருஷங்காரனை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் கிடைச்சிருக்கு, மேபி இது உங்க பொண்டாட்டியோடைய ஃபிங்கரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அவங்க இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, எனக்கு இன்னும் சில டீட்டெயிலாம் வேணும், உங்களை விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவரு பேசுற மனநிலைமையிலேயே கிடையாது, இறந்து போயிட்டாங்க அப்படின்னோடனே மனுஷன் பயங்கரமா அழுகுறாரு. சரி இந்த நிலைமையில கண்டிப்பா அவரால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி இவர் வழக்கமா குடிக்கக்கூடிய அந்த பாரை தாண்டி போயிட்டு இருக்கும் போது பாருக்குள்ள அந்த காதலியுடைய பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்து பாருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேச போனா நீங்க இங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களை மிஸ் பண்றேன், நீங்க வந்துட்டு என்ன பூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க, நல்லா பேசுனீங்க, பயங்கர உத்வேகமா பேசுனீங்க, அந்த மாதிரி பேச கைட் பண்ண எனக்கு ஒரு ஆள் தேவை, நீங்க கண்டிப்பா எனக்கு தேவை, அம்மா கூட பேசுங்க பழகுங்க, நீங்க பிரேக்கப்லாம் பண்ணிக்கூடாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது என்ன பேசுறது அப்படின்னே புரியல. நேரா கூட்டு போறாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவன் இந்த மாதிரிலாம் சொல்றான், அட்லீஸ்ட் இவனுக்காக வச்சு நம்ம சேரணும் அப்படின்னு. இங்க பாரு, என்னுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய முன்னாள் கணவன் குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் எங்களை போட்டு அடிப்பான், அந்த கணவனால என் பையன் கூட பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான், நீ குடிச்ச அப்படின்னாலே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியல, நீ குடியெல்லாம் நிப்பாட்டிட்டு பழைய மாதிரி ஒரு நல்ல மனுஷனா வந்தா கண்டிப்பா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கலெக்ஷன் ஏஜென்ட்டா, இந்த மாதிரி கால்லாம் பண்ணி நீங்க கட்ட வேண்டிய காசை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஒரு தாடிக்காரன் வரான், காசு கட்ட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தவிக்குது, தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. உள்ளுக்குள்ள போயிட்டு தண்ணி பூச்சிட்டே இருக்கும் போது இப்ப யாரோ உள்ளுக்குள்ள வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்து போயிட்டு தண்ணி எல்லாம் கீழே போட்டா, நீங்க இங்க என்ன பண்றீங்க, இது வந்துட்டு லேடிஸ் பாத்ரூம், வெளியே போங்க அப்படின்னு
சொல்லிட்டு கீழே போட்ட டம்ளரை குனிஞ்சு எடுக்கலான்னு பார்க்கும்போது மண்டையிலேயே கொலகாரன் ஷூட் பண்றான். ஆக்சுவலா ஒரு தாடிக்காரன் தண்ணி கேட்டான் இல்லையா, அவன் தான் உள்ளுக்குள்ள வந்தானா அப்படின்லாம் தெரியல. இப்போ இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. கேப்டன், நம்ம ஹீரோ எல்லாருமே வராங்க. டெட் பாடியை பார்த்த கேப்டன், நீ இந்த டெட் பாடியை தொட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் தொட்டு பாக்குறாரு. தொட்டு பார்த்தா உடம்பு சூடா இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம்ல தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கொலையே பண்ணிருக்காங்க. சரி நீ பார்த்து அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாம் வெளியே போயிட்டோனே நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு கம்மல் போட்டிருக்கா. இந்த பொண்ணுடைய கம்மல்ல அதே மாதிரி ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கு. அண்ட் வழக்கமா இந்த கொலைகாரன் இடது கையில இருக்கிற அந்த ரிங் ஃபிங்கரை மட்டும் கட் பண்ணி கொண்டு போவான் இல்லையா, அதே போல ரிங் ஃபிங்கரை மட்டும் கட் பண்ணி கொண்டு போயிருக்கான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இதே டைம்ல பியர்ட் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த ஜெம் ஸ்டோன்லாம் இங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது யூகேல இருந்து அதை இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஊரை சேர்ந்த அந்த ஜெம் ஸ்டோனே கிடையாது, இது இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜெம் ஸ்டோன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் ஹீரோ பார்த்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்தா மாயா ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. யாரு கொலை பண்ணா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ கண்டுக்காம போறாரு. இப்போ இந்த கலெக்ஷன் ஏஜென்சிக்கு பக்கத்திலேயே ஒரு பான் ஷாப் இருக்கும். பான் ஷாப் அப்படின்னா இந்த பழைய பொருள்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் கூட ஹிஸ்டரி டிவி 18ல மொட்டையனை பார்த்திருப்போமே அதே மாதிரி ஒரு ஷாப்பு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஏதோ தோணுது, அதனால அந்த கடைக்குள்ள போயிட்டு விசாரிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்ல ஹீரோ வெளியே வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ ஒரு போலீஸ் லேடி கால் பண்ணி இந்த மாதிரி 2 கேங்கும் மாத்தி சண்டை போட்டாங்க, அப்போ கூட இந்த ஃப்ளேம் த்ரோவர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த சண்டையில ஒரு பையன் அடிபட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இது வெளியே யாருக்குமே தெரியவே தெரியாது, இப்பதான் சீக்கிரட்டா நமக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இந்த தகவலை கேட்டிருப்பாரு போல. அவனை ஏன் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஆன்சர் பண்ணாம போனை கட் பண்ணிட்டு நேரா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பையனை மீட் பண்றாரு. உங்க டீமுக்கு எப்படி இந்த ஃப்ளேம் த்ரோவர்ஸ், மத்த கன்னு, மத்த ஆயுதங்கள்லாம் கிடைச்சது, இந்த மாதிரி யாரெல்லாம் ஆயுதங்கள்லாம் இல்லீகலா சப்ளை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன், சொன்னா என்ன கொலை பண்ணுவாங்க அப்படின்னு. டே பைத்தியக்காரா, இந்த மாதிரி நீ மாட்டிக்கிட்டு இருக்க, போலீஸ் வந்து உன்னை மீட் பண்ணான்னு தெரிஞ்சாலே உன்னை கண்டிப்பா கொலை பண்ணுவாங்க, உன் டீமை சேர்ந்தவங்களே கொலை பண்ணுவாங்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு போது அவன் சொல்லவே மாட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கேப்டன் டாம காமிக்கிறாங்க. இந்த ஆளு ஒரு சர்ச் மாதிரி, சர்ச்சா கோவிலா என்னன்னு தெரியல, கமிட்டி மீட்டிங் மாதிரி ஒரு பிரார்த்தனை கூட்டம் மாதிரி போயிட்டு அட்டன் பண்றான். போகும்போதே வித்தியாசமா மாஸ்க் போட்டுட்டு போறான். இவன மாதிரியே அங்க வந்திருக்கிற எல்லாரும் வித்தியாசமா மாஸ்க் போட்டிருக்காங்க. வந்த எல்லாரும் ப்ரே பண்றாங்க. பிரேயரை முடிச்சுட்டு இந்த டாம் வெளியே வரும்போது 3 போதகைங்க சேர்ந்துட்டு ஒரு ஆளை போட்டு அடிச்சு பணம் பறிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இதை கேப்டன் டாம் பாக்குறான். பார்த்தவன் அங்க இருந்து போலாம் தான் யோசிக்கிறான். ஆனா மைண்டுக்குள்ள என்ன யோசிச்சான்னு தெரியல, ஒரு கம்பி மாதிரி எதையோ கொண்டு போயிட்டு அந்த 3 பேரையும் போட்டு செம்மையா அடிக்கிறான். மூஞ்சி முகரையெல்லாம் உடைக்கிறான். இறந்தே போயிட்டாங்க போல. இவன் அடிச்ச அடியில இவன் உடம்பு முழுக்க ரத்தம் தெரிச்சிருக்கும். அந்த அளவுக்கு கோவமா அடிச்சு அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த 4வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே டாம காமிக்கிறாங்க. டாம் வந்துட்டு அந்த கேங் வார் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுல ஆப்போசிட் கேங், இப்போ ஒரு கேங்கை சேர்ந்தவன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கான், ஒரு மொட்டையன். அந்த மொட்டையனை ஹீரோ கூட போயிட்டு மீட் பண்ணி வந்திருப்பாரு. அந்த கேங்கோடைய ஆப்போசிட் கேங் இருக்காங்க இல்லையா, அந்த கேங்கை சேர்ந்த ஒரு ஆள் வந்து டாம மீட் பண்ணி இந்த மாதிரி எதிரி கேங்கை சேர்ந்த ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், ஆல்மோஸ்ட் போலீஸ் கிட்ட எல்லாமே சொல்ற மாதிரி இருக்கான், அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பிஹேவியர் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் வந்து டீமை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த கொலையுடைய பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது இவன் ஒருவேளை சோஷியல் பாத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா சைக்கோ பாத்துக்கும் சோஷியல் பாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சைக்கோ பாத்து பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பான், அவனுக்கு கொலையை தவிர மத்த வேலையே இருக்காது, கொலை பண்ணிட்டே இருப்பான், அவன் பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு கிரைம் ரெக்கார்டும் இருக்கும், போலீஸ் கிட்ட மாட்டி கூட வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இந்த சோஷியல் பாத்து இருக்கான் இல்லையா, இவன் மனுஷன் கூட ரொம்பவே சகஜமா பழகுவான், ஒரு பெரிய ஜாப்ல ஒரு நல்ல வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், நம்மளே தேடி போயிட்டு இவன் தான் கொலைகாரன்னு ப்ரூஃபோட கண்டுபிடிச்சா கூட அடங்கொய்யால இவனா கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஷாக் ஆகும். அந்த அளவுக்கு சோஷியலா பழகக்கூடிய ஒரு ஆளா இருப்பான். நம்ம இந்த மாதிரி சோஷியல் பார்த்து தான் தேடிட்டு இருக்கோம், கொஞ்சம் இறங்கி விசாரிச்சோம், நம்ம வந்துட்டு அவனுடைய அந்த எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கடைசியா அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் பொண்ணை பாத்ரூம்ல வச்சு கொலை பண்ணாங்க பாருங்க, அந்த பொண்ணுடைய பேரு பார்பரா மக்களே. அந்த பொண்ணுடைய கேஸ
கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கே போயிட்டு விசாரிக்கும் போது கடைசியா ஒரு தாடிக்கார கஸ்டமர் வந்தாரு, கோட் சூட்லாம் போட்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் வந்து பேசிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வரும்போது அன்யூஷுவலா ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இந்த பொண்ணை தாண்டி இன்னொரு ஆள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு போகும்போது இந்த கொரியர்லாம் டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஒருத்தன் பைசைக்கிள்ல வந்தான், அதை மட்டும் தான் பார்த்தேன், வேற எதுவுமே பார்க்கவே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலா இந்த தாடிக்காரு கொலகாரு கிடையாது போல மக்களே. நம்ம ஹீரோ அதே கம்பெனியில பேசி எனக்கு கேமரா ஃபுட்டேஜ்லாம் வேணும், அன்னைக்கான ஃபுட்டேஜும் அன்னைக்கு முன்னாளுக்கான ஃபுட்டேஜும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி டாமுக்கு கால் பண்ணி இது வரைக்கும் என்ன விசாரிச்சிருக்காரோ எல்லாமே சொல்றாரு. அவனும் சரி ஓகே சூப்பரா வேலை செய்யற, கரெக்டா இதே மாதிரியே போ அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல டாம் என்ன பண்றான் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு மொட்டையை அட்மிட் ஆயிருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்ட எப்படியாச்சும் பேசி காசை கீசெல்லாம் கொடுத்து வாய மூடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா டாமுக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம போயிட்டு போயிட்டு நம்ம போலீஸ்னு கண்டுபிடிச்சு நம்ம வேலைக்கே உலையாயிருச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிரும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இந்த விக்டிம் கிட்டலாம் டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா ஸ்டார் ஷேப்ல, அந்த டைமண்டை காமிச்சு இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதுக்கு பேரு பென்டகிராம்னு சொல்லுவாங்களாம். முக்கியமா இந்த சாத்தான வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிள்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு டீடைலா தெரியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஆபீஸ்ல காமிக்கிறாங்க, அந்த பிஹேவியர் சைக்காலஜிஸ்ட் வந்தாரு பாத்தீங்களா, அவரு சீஃப் நம்ம ஹீரோ எல்லாருமே இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பெண்கள்லாம் இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துல விசாரிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி அந்த ஆங்கிள் விசாரிச்சா என்ன, அந்த ஆங்கிள் போனா நமக்கு ஏதாவது குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாடி வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா கமிலியா, அந்த பொண்ணும் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் பார்பரா, இவங்க ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரியான வெப்பனை யூஸ் பண்ணி தான் மண்டியில் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதுவே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப மத்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ உட்காந்துட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது டாம் வராரு. நீ இந்த கிரைம் சீன் போட்டோலாம் பாத்தியா, ஃபாரன்சிக் கிளிக் பண்ணாங்க இல்லையா, அந்த போட்டோலாம் செக் பண்ணியா, அதுல இருந்து ஏதாவது கண்டுபிடி அப்படின்னு. ஆமா, ஆனா உனா வேலையை விட்டு தூக்கிட்டுறீங்க, அந்த போட்டோலாம் பார்க்க எங்கடா டைம் இருக்கு, இப்ப பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ண ஆரம்பிக்கும் போது கமிலியாவுடைய டெட் பாடிய மேல இருந்து கீழே தூக்கிட்டு வரும்போது கூட்டத்தோட கூட்டமா அந்த கீழ் வீட்டுக்காரன் புருஷங்காரன் அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இதுக்கப்புறம் கமிலியாவுடைய ரூமை வந்துட்டு கிளிக் பண்ணிருப்பாங்க போட்டோலாம். அப்படி அந்த போட்டோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய வீட்டுல வித்தியாசமா ஒரு டேப் மாதிரி பாக்குறாரு. டேப்புக்கு பக்கத்துல இந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கு. நம்ம நேராவே போயிட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நைட்னு கூட பார்க்காம நேரா கிளம்பி போயிட்டு அந்த டேப் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு. இந்த விஷயத்தை இந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்கும்போது கமிலியாவை கொலை பண்ணி போட்டு போனதுக்கு அப்புறமா அங்க டாம் வந்த மாதிரியும், டாம் அந்த டெட் பாடிய தொட்டு பார்த்து சூடா இருக்கா இல்லையான்னு செக் பண்ற மாதிரியும், அந்த பார்பரா இறந்து போனோனே டெட் பாடியை தொட்டு பார்த்து உடம்பு பாரு, உடம்பு சூடா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்தான் இல்லையா, அதே மாதிரி பண்ற மாதிரியும் ஹீரோக்கு ஒரு இமேஜினேஷன் மாதிரி வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோவை இல்யூஷன் பண்ணிக்கிறாரு போல. அந்த இல்யூஷன் முடிய மனுஷன் மயக்கமாயிட்டாரு. மயக்கமா இருக்கும் போது கீழ் வீட்டுக்காரன் புருஷங்காரன் லைட்டோட வந்து ஹீரோவை எழுப்புறான். வரும்போதே கத்தியோட வந்திருக்கான், யாரோ மேல பூந்துட்டாங்க போல, ஏதோ திருட்டு பைய பூந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, யோ நைட் டைம்ல இங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே கீழே போயிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என் வேலையை பார்க்க வந்தேன், நீ எப்படியா உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வாட்ச்மேன் கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு வந்தேன், மேல ஏதோ ஒரே சவுண்டு, ஏதோ மனுஷங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு, அதனால தான் யாருன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அங்க பொண்டாட்டி வராங்க. அடியே நீ இன்னும் தூங்கவே இல்லையா, மாத்திரை போட்டு தூங்கிருப்பன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்க கலக்கமா தான் வராங்க. தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு வராரு. அவங்க எதுக்கு மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தூக்கமே வராது, சில மென்டல் ப்ராப்ளமால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கமே வரும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தூக்க மாத்திரையை போட்டுப்பாங்க, அதோட விடிய காலில் இல்ல விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கண்ணைய முழிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த 3 பேருமே இறந்து போனது ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இறந்து போன மாதிரி தான் தெரியுது, இந்த 3 பெண்களுமே அவ்வளவா நல்ல பெண்கள்லாம் கிடையாது, மோசமான ஆட்கள் தான், எலிசபெத், கமிலியா, அதுக்கப்புறமா பார்பரா, இவங்க 3 பேருமே ஒரு மோசமான கேரக்டர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நம்மளா தான் தூங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனா அந்த கொலைகாரன் கண்டிப்பா நல்லா நிம்மதியா தூங்குவான் அப்படின்னும் போது அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆக்சுவலா இந்த கொலைகாரனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு பக்காவா கொலை பண்றான், மறுபடியும் பிளானை போட்டு கொலை பண்றான். இந்த மாதிரி கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதனால அவனுக்கு கண்டிப்பா நிம்மதியா தூக்கம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது
அப்ப நம்ம ஹீரோ இந்த ஸ்டார் ஷேப் அந்த ஜெம்மை பத்தி கேக்குறாரு. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எனக்கு பெருசா தெரியாது, இது வந்துட்டு சாத்தானிக் ஒர்க்ஷிப், சாத்தானை வழிபடக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தக்கூடிய சிம்பிள்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு டீடைலா தெரியல அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோ அந்த டேப்பை கொண்டு வந்திருப்பாரு. டேப்பு போயிட்டு போட்டு பிளே பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு ஒரு மாதிரி நாய்ஸா கேக்குது, சரியா கேட்கவே இல்லை, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, சவுண்டை கொஞ்சம் ஹெனான்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்ட கொடுத்தா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதை ஹெனான்ஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க பேசுற லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இதோ ஏன்ஷியன் லாங்குவேஜ் மாதிரி தெரியுது, அதை டீகோட் பண்ணி அதை கேட்கறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கேர்ள் ஃப்ரெண்டுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதோ ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போறாரு. அங்க போனா அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி குதிக்கவே பயந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே தைரியம் வருது, நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிக்க அவனும் குதிக்கிறா. மக்களே அவன் குதிச்சதுக்கு அப்புறமா அந்த பூல்ல கீழே வந்துட்டு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் வழியா ஸ்விம் பண்றவங்கள பார்க்க முடியும் போல. நம்ம ஹீரோ கீழே போயிட்டு பார்க்க அந்த பையனும் அந்த கிளாஸ் கிட்ட வரான். நம்ம ஹீரோ குட்னு டிக் போடுற விதமா அந்த கண்ணாடியில லைட்டா டிக் மாதிரி போடுறாரு. அந்த டிக்கு வி மாதிரி தெரியுது. இந்த வியை பார்த்தோன்னே இந்த டிக்கை நம்ம ஹீரோ போட்டோன்னே மைண்டுக்குள்ள ஏதோ தோணுது. உடனே இந்த பையனை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த பான் ஷாப் போறாரு. அதான் அந்த பார்பராவை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இந்த பான் ஷாப் இருந்துச்சு இல்லையா, அங்க போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, சார் நான் தான் சொன்னேன் இல்லையா யாருமே இங்க வரவே இல்லை, அன்னைக்கு ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. டிவிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டிவியை ஆஃப் பண்ணு அப்படின்னு டிவியை ஆஃப் பண்ணா அங்க வந்துட்டு ஸ்டார் ஷேப்ல அந்த இது போட்டுக்கு அந்த கையாலேயே வரைஞ்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்காரு. இதே டைம்ல பியர்டுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. இதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பாரு, ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னா நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு யாருமே வரவே இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாரை யாரு வரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது தெரியல சார், நிறைய பேர் வருவாங்க, யாராவது வரைஞ்சிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் கண்டுக்கல அப்படின்னு. நீ நல்லா யோசிச்சு பாரு, நான் கேட்டது யாராவது கஸ்டமர் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, ஒரு ஆளாச்சு வந்திருந்தா அது யாரா வேணா இருக்கலாம், டெலிவரி பாயா கூட இருக்கலாம், டெலிவரி பாய் யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா பைசைக்கிள்ல ஒரு டெலிவரி பாய் வந்தான், ஃபேஸ்லாம் சரியா பார்க்க முடியல, வந்து கடை வாசல்ல நின்னா, ஒருவேளை அவன் அட்ரஸ் மாதிரி வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவன் வந்து கிளம்பி போயிட்டான், வேற யாருமே வரவே இல்லை அப்படின்னு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது, அங்கிள் நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே பியர் நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பையனை கூப்பிட்டு கிளம்புறாரு. இதே டைம்ல ஹாஸ்பிடல்ல இருக்க அந்த மொட்டையனை காமிக்கிறாங்க. மொட்டையனை பார்க்க டீமுடைய லீடர் வந்திருக்காரு. இந்த டீமுடைய லீடருக்கு ஆப்போசிட் டீம்ல ஒரு ஸ்லீப்பர் செல் வச்சிருக்காரு போல. அந்த பையன் கால் பண்ணி இந்த மொட்டையனை கொலை பண்ண போறாங்க, ஹாஸ்பிடலுக்கு வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு. உங்க அக்கா மக்கா இங்கேயே வந்து உன்னை கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு மொட்டையன் பயந்துட்டு ஹீரோக்கு கால் பண்றான். நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க கேட்ட எல்லாமே சொல்றேன், எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்றேன், ஆனா எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், அந்த ஆப்போசிட் டீமை சேர்ந்தவங்க என்ன கொலை பண்ண போறாங்க அப்படின்னு, நான் உடனே டீமோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கூட்டிட்டு போற வழியிலேயே தன்னுடைய டீமுக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு பெரிய படையே வேணும், ஒரு பயங்கரமான அட்டாக் நடக்க போகுது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கன்னோட வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு விட்டு இவர் இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அங்க அந்த ஆப்போசிட் கேங்க சேர்ந்த ஒரு பொண்ணும் டீமும் வராங்க. வந்தவங்க ஆக்சுவலா இந்த மொட்டையை அந்த பாஸோட சேர்ந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள இவங்க வந்து ரெண்டு பேருமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இவங்க கரெக்டா வெளியே வரும்போது தான் நம்ம ஹீரோ வராரு. வந்த ஒரு கன்னு கிடையாது, கன்னு தான் சரண்டர் பண்ணிட்டாரு. தன்னுடைய ஐடி கார்டை காமிக்கிறாரு. ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, நான் போலீஸ் அப்படின்னா அவங்க கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கா தான் போலீஸ் டீம் வராங்க. நம்ம ஹீரோக்கா சரியான கடுப்பா இருக்கு. ஒழுங்கா அந்த டாம் சொன்ன மாதிரி டீம்ல ஜாயின் பண்ணிருக்கலாம், டீம்ல ஜாயின் பண்ணாம நம்ம பாட்னு தனியா வேலை பார்க்கறதுனால தான் நம்ம கையில கன்னு கிடையாது, கன்னு இருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம், அவங்கள ஷூட் பண்ணி பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ண. அப்போ டாமே வந்து சொல்றான், இங்க பாரு இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, ஒழுங்கா டீம்ல ஜாயின் பண்ணாதான் உனக்கு வெப்பன் கிடைக்கும் அப்படின்னு. ஜாயின் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. முக்கியமா இதுக்கப்புறம் நம்ம பியர்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த டிவில இருந்து நமக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, மேபி இது கொலகாரனுடைய ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம்னு சொல்லிருப்பாங்க. இதோட நமக்கு 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பியர்ட் வந்துட்டு ஃபாரன்சிக் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எலிசபெத்தோடைய அந்த ஃபிங்கரை செக் பண்ணி பார்க்கும்போது நெயிலுக்கு கீழே என்னமோ இருக்கு, அது என்ன விஷயம்னு செக் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு பாத்ரூம் மக்களே ஷிட்டு, எதுக்குடா இந்த வேலைக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இதே டைம்ல டாமரா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த கேஸை பத்தி என்ன விஷயம் தெரிய வந்தாலும் நீ என்ன விஷயம் கண்டுபிடிச்சாலும் முதல்ல அந்த விஷயத்த எனக்கு தான் கால் பண்ணி சொல்லணும், நான் தான் டீமோட ஹெட், நீ ஏன் ஹீரோக்கு கால் பண்ணி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா ஸ்டார்டிங்ல இருந்து அவன் தான் கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கான், உனக்கு கால் பண்ணி பார்த்தேன் போன் போல, அதான் அவனுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம எலிசபெத்தோடைய அந்த ஃபிங்கர்ல இருந்து ஃபிங்கருக்கு நெயிலுக்கு கீழே இருந்து ஷிட்டு கிடைச்சிருக்கு, அந்த ஷிட்
ஷிட் வந்துட்டு புருஷனோட இது அப்படின்னு சொல்ல இவ இந்த நோட் பண்ணிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ அந்த புருஷனையே மீட் பண்ணி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவன் பொண்டாட்டி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ண அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, இந்த மாதிரி உங்க பொண்டாட்டியோடைய விரல் நகத்துக்கு கீழே இருந்து ஷிட்டை கண்டுபிடிச்சோம், அது உங்களுடைய இது உங்க கூட பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு நாங்க புதுவிதமான ஒரு இது ட்ரை பண்ணோம், புதுவிதமான ஒரு ஆங்கிள் ட்ரை பண்ணோம், அப்படி மேபி ஏதாவது அந்த பொண்ணுடைய கையில ஒட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது ஒட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மத்தபடி நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனாலேயே ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணி தூக்க ட்ரை பண்றாரு. அப்படி தூங்கினதுக்கு அப்புறமா கூட அவருடைய ஆன்மா அந்த உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே போக கஷ்டப்படுற மாதிரியும் ஏதோ சில இல்யூஷன் வர மாதிரியும் சில கனவு வர மாதிரியும் அந்த ஸ்டார் சிம்பிள் கொலகாரன் டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு. கண்ணை முடிச்சா ஸ்டார் மாதிரி தன்னுடைய ரத்தத்தாலேயே அப்படியே கிறுக்கி வச்சிருக்காரு. அது இல்லாம பெட்ல 5ன்னு வேற எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ எதையோ கண்டுபிடிச்சிட்டாரு. நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்ப இந்த ஸ்டார்ல மொத்தமா 5 முனை இருக்கும் இல்லையா, இந்த கொலைகாரன் ஒரு கொலையும் பண்ணி அடுத்த கொலை பண்றதுக்கு 5 நாள் கேப் விடுறான். இது வரைக்கும் 3 கொலை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது கண்டிப்பா இன்னும் 2 கொலை பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா ஸ்டார்ல மொத்தமா 5 முனை இருக்கு. சோ 3 பேரை கொலை பண்ணிருக்கான், இன்னும் 2 பேரை கொலை பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த 5வது மாடியில வாழக்கூடியவங்க இல்ல தனியா வாழக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஈஸியான டார்கெட்டா சூஸ் பண்ண கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. எதுக்கு 5வது மாடி அப்படின்னா எலிசபெத் வந்துட்டு 5வது மாடி பால்கனியில் இருக்கும் போது தான் அங்க காணாம போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த விரல் மட்டும் கிடைச்சிருக்கும், அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க. மற்ற 2 பொண்ணுங்க இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுமே 5வது மாடியில இருக்கும் போது தான் இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோ கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. இப்போ மேப்ல இந்த 3 பேர் இறந்து போனாங்க இல்லையா, இவங்க லொகேஷன்லாம் மார்க் பண்ணி பார்க்கும்போது இன்னும் 2 பேர் வந்துட்டு இந்த லொகேஷன்ல இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸ்டார் சிம்பிள் தான் மார்க் போடுறாரு. ஸ்டார்ல 5 முனை இருக்கும் இல்லையா, இப்போ வந்துட்டு இந்த 2 முனைகள்ல இறந்து போக வாய்ப்பு இருக்கு, கொலை செய்ய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்துட்டு இந்த சிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணலாம், இந்த ஏரியாவை கவர் பண்ணலாம். 5வது மாடியில தனியா வாழக்கூடிய பெண்கள் ஈஸி டார்கெட்டா இருக்கக்கூடிய பெண்களையா பார்த்து ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னும் போது டீம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் பியர்ட்டும் சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டியை போயிட்டு மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ சொன்ன எல்லா கேட்டகரியிலையும் இந்த பார்ட்டி பக்கவா மேட்ச் ஆகுறாங்க. 5வது மாடியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, அந்த லொகேஷன் கரெக்டா இருக்கு. அடுத்து இந்த பார்ட்டியை கூட கொலைகாரன் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பார்ட்டி கிட்டயே சொல்லிட்டு உங்க கூடவே நாங்க ஸ்டே பண்ணலாமான்னு கேட்கும் போது பார்ட்டியும் ஓகே சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய டீமும் சேர்ந்துட்டு அந்த மொத்த பில்டிங்கையும் சுத்தி வளைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த கொலைகாரன் கண்டிப்பா இங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி கண்காணிக்கிறாங்க. சந்தேகப்படும்படியா யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே கைது பண்ணி விசாரிக்கிறாங்க அப்படின்லாம் காட்டுறாங்க. இதே டைம்ல வேற ஒரு ஊர்ல ஒரு புருஷன் பொண்டாட்டியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுல அந்த பொண்டாட்டிக்காரி புருஷன் கிட்ட போயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு இவர் வந்துட்டு சந்தோஷமும் படல கோபமும் படல அமைதியா இருக்காரு. என்னையா மரம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், ஆக்சுவலா நான் வெளியூருக்கு அடிக்கடியே போறேன், வேலை விஷயமா போறேன், எங்க போறேன் அப்படின்னே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற இல்லையா, எனக்கு வந்துட்டு வெளியே அஃபேர்லாம் கிடையாது, நான் அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு. என்னது அம்மாவா, உனக்கு தான் அம்மாவே கிடையாது, சொந்த பந்தம் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னு கேட்கும் போது இல்ல எனக்கு அம்மா இருக்காங்க, அம்மாவை தான் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு பாக்ஸை திறக்கிறான். உள்ளுக்குள்ள சைலன்சர் மாட்டப்பட்ட ஒரு கன் இருக்கு. அந்த கன் எடுத்து திரும்ப நிக்கிறான். பொண்டாட்டிக்காரி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பொண்டாட்டியை ஷூட் பண்ணானா இல்லையான்னா காட்டல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவரு ஜாலியா பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க யாரோ சைலன்சர் மாட்டின கன்னோட வராங்க. வந்து தலையில கன்னை வச்சு நான் சொல்ற மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு எழுத வைக்கிறாங்க. அவனும் எழுதிக்கிட்டு இருக்கான், பயத்தோட எழுதிக்கிட்டு இருக்கான். அடுத்து அந்த பாட்டியும் பியர்டையும் காமிக்கிறாங்க. பாட்டியும் பியர்டும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி உங்களுக்கு குடும்பம்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பியர்ட் கேட்கும் போது பாட்டி 15 வயசா இருக்கும் போதே பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்காங்க, குழந்தையும் பிறந்திருக்கு, கண்டிப்பா என்னால வளர்க்க முடியும்னு ட்ரை பண்ணேன், ஆனா கூட இருக்கவங்க சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைய என்கிட்ட பிரிச்சுட்டாங்க. ஆனா அடிக்கடிக்கு என் பையன் என்ன பார்க்க வருவான், எப்பயாச்சும் ரேரா என்ன பார்க்க வருவான், கடைசியா கூட என்ன பார்க்க வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க. இது கோட்லாம் மாட்டக்கூடிய ஒரு கிளிப்பு மாதிரி இல்ல ஊக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இதுவை காட்டும் போது அதுலயுமே அந்த ஸ்டார் ஷேப் டைமண்ட் இருக்கு மக்களே. இதை பார்த்துட்டு பியர்ட் ஷாக் ஆகுறாங்க. மேபி அந்த பையன் கூட கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதே டைம்ல யாரையோ கன் பாயிண்ட்ல
ஏதோ பண்ண சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஆள் எழுதி முடிச்ச உடனே அந்த ஆளுடைய தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம பியர்ட் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே சொல்லிடுறாங்க. நம்ம எதிர்பார்க்கிற ஆளு தேடிட்டு இருக்கிற சைக்கோ இந்த பார்ட்டியோடைய பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பையன் இந்த பார்ட்டியை தேடி வரானா, நம்ம எப்படியாச்சும் பிடிக்கணும், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இல்ல நீ போகாத, நம்ம டீமோட போனோம் அப்படின்னா அந்த கொலைகாரன் உஷாராயிட்டு தப்பிச்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் மட்டும் தனியா போறேன், நான் போயிட்டு எல்லாமே சமாளிச்சுக்கிறேன், ஏதாவது தேவை பேக்கப் வேணும் அப்படின்னா கால் பண்றேன், அந்த டைம்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாம் மட்டும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போறான். அப்போ நம்ம ஹீரோ சும்மா இருக்காம அந்த வேற ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு, மத்த கேமராஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இதே அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுடைய வாசல்ல வந்துட்டு இந்த ஸ்டார் மாதிரி கோடு கிழிச்சு வச்ச மாதிரி தெரியுது. இந்த கொலைகாரன் எங்க யாரை கொலை பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி சிம்பிள் போட்டு போவான். ஆனா இந்த சிம்பிளை போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது. நம்ம இருந்தாலும் போயிட்டு சும்மா வச்சு செக் பண்ணுவோம், இங்க உட்காந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சில பேரை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு விரல் வெட்டப்பட்ட ஒரு கை மட்டும் இருக்கு. அந்த கையுமே பயங்கரமா அழுகி போன நிலைமையில இருக்கு மக்களே. இந்த கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்ட விரல கட் பண்ணிருக்காங்க. நமக்கு போன எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை கொலைகாரன் கொலை பண்ணாம பாத்தீங்களா, அந்த பையனை தான் கொலைகாரன் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னா மத்தவங்களை கொலை பண்ணிருக்கான். ஏன்னா இந்த கையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு பயங்கரமா அழுகி போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்பதான் நமக்கு தெளிவா காமிக்கிறாங்க. முதல்ல இந்த கொலைகாரன் கட்ட விரல கட் பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் ஆட்காட்டி விரல், அதுக்கப்புறம் நடுவிரல், அதுக்கப்புறமா ரிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணிருக்கான். கடைசியா கொலை பண்ணும்போது நமக்கு அந்த ரிங் ஃபிங்கரை காமிச்சிருப்பாங்க. நம்ம நினைச்சோம் எல்லாருக்குமே ரிங் ஃபிங்கர் தான் கட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மக்களே ஒன் பை ஒன்னா கொலை பண்றான். ஒருத்தருக்கும் கட்ட விரல் ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையில விரலை கட் பண்ணி அமுச்சு விடுறான். இதே டைம்ல நமக்கு டாம காமிக்கிறாங்க. டாம் வந்துட்டு அந்த பார்ட்டியோடைய பையன் வந்த உடனே கன் பாயிண்ட் பிடிக்கிறான். உடனே கைது பண்றாங்க. கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு டாம் தான் விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான் அப்படின்லாம் காட்டல. அடுத்து உடனே பிரஸ் மீட்ல கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த சீரியல் கில்லரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. சீஃபும் டாமும் தான் இருக்காங்க. டாம் வந்துட்டு கேப்டன் இல்லையா, இங்க வந்துட்டு பியர்டும் நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சரியான கடுப்பு. நம்ம கஷ்டப்பட்டு ஓடா உழைச்சா எல்லா பாராட்டுகளையும் இவனுங்க வாங்கிட்டு போறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த பார்ட்டியோடைய பையன் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. டாம் வந்து ஹீரோவை மீட் பண்ணி இந்த மாதிரி அவன் ஒரு மோசமான ஆளு, அவனை இதுக்கப்புறமும் உயிரோட விட்டு வச்சா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது, அவனை கொலை பண்ணிடலாமான்னு பிளானை போடுறேன், நீ என்ன பண்ணு இந்த ட்ரக்கை கொடுத்து அவனை கொலை பண்ணு, அவனை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அவன் ஒத்துக்கிட்டானா? ஆக்சுவலாக ஒத்துக்கவே இல்லை இல்லையா. அவன் ஏன் ஒத்துக்கல? அவன் ஒத்துக்கல அப்படின்னா மேபி அவன் கொலைகாரன் இல்லையோன்னு கேட்கும் போது இல்லை அவன் வந்துட்டு கில்ட்டா ஃபீல் பண்ணுறான். நம்ம அவனை விடவே கூடாது, நீ அவனை கொலை பண்ணு, அது மட்டும் இல்லாமல் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிக்கோ, நானே ஸ்பெஷலா உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு. எனக்கு தேவையே கிடையாது, நான் இந்த வேலையை பார்க்க விரும்பவே இல்லை, நான் வேலையெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவங்க கூட எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி, நான் கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் விட்டுடுறேன், அவங்க கூட நல்லா சந்தோஷமா வாழுவேன், குழந்தைய நல்லா பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஷோ டேட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு ஷோ பார்க்க போறாங்க. அப்போ அங்க அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த கேஸ்ல என்ன விஷயமாச்சு, அவன் தான் குற்றவாளியா அப்படின்லாம் கேள்வி கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்ப நான் வந்துட்டு அந்த போலீஸ் டீம்லயே கிடையாது, வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது, யோ நீ உண்மையிலேயே வேலையை ஒட்டியான்னு கேட்கும்போது அவர் ஆமான்னு சொல்றாரு. உள்ள போயிட்டு ஷோலாம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்றாங்க. நான் வந்துட்டு உன்னையும் அந்த பையனையும் நல்லாவே பார்த்துப்பேன், இப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், போயிட்டு வந்து உன்னை மீட் பண்ணி எல்லாமே தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஜெயிலுக்கு போயிட்டு அந்த பையன் பேரு மார்டின், பார்ட்டியோடைய பையன் பேரு மார்டினை மீட் பண்ணும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி ஏன்டா இந்த கொலையெல்லாம் பண்ண, இந்த பொண்ணுங்க இந்த பசங்கலாம் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றான், என் மேல யாரோ பழிய போட்டாங்க அப்படின்னு சொல்றான். உன் மேல யாரா பழிய போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை சொல்லவே மாட்டான். இங்க பாரு, நீ இந்த கொலை நடக்கும் போதெல்லாம் கரெக்டா அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு போயிருக்க, நீ வந்துட்டு போனதுக்கான எல்லா ரெக்கார்டுமே போலீஸ் கிட்ட பக்காவா இருக்கு, நீ தான் கொலைய பண்ணிருக்க அப்படின்னு அவன் ஒத்துக்கவே மாட்டான். பேசிக்கிட்டே ஹீரோ ஒரு ட்ரக் வாங்கி வந்தார் இல்லையா, அந்த டாம் கிட்ட இருந்து அந்த ட்ரக்கை கலந்து கொடுக்க இவன் தண்ணி அப்படியே குடிச்சிடுறான். மக்களே இப்ப நீ குடிச்சது ஒரு ட்ரக் கலந்த தண்ணி, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ரத்தம் வாந்தி எடுத்து சாவ போற, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்ல அப்படின்னா நான் அவ்வளவுதான், நீ சாவட்டும்னு பாத்துக்கிட்டு இருப்பேன், உண்மையை சொன்னா ஆன்டிடோஸை கொடுத்து உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறியான்னு வாந்திலாம் எடுக்க ட்ரை பண்றான். வாந்திலாம் வரவே கிடையாது, நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை காப்பாத்து, இது எல்லாத்துக்குமே டாம் தான் காரணம், ஆனா டாம் என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் இங்க சொல்லவே மாட்டேன், சொன்னா கொலை பண்றான். டாமால என்ன எதுவுமே பண்ண முடியாத ஒரு பிளேஸ்க்கு என்ன கூட்டிட்டு போ, அப்பதான் நான் உண்மையெல்லாம் சொல்லுவேன்
அப்படின்னு. சரிவா போலான்னு கூப்பிட்டா அப்படின்னா ஆன்டிடோட் கொடு, நான் அதை சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னும் போது, டேய் உனக்கு நான் வந்துட்டு ட்ரக்கே கொடுக்கலடா, சும்மா சொன்னேன், ஆனா இப்ப மட்டும் நீ என் கூட வந்துட்டு உண்மையை சொல்ல அப்படின்னா கண்டிப்பா ஜெயிலுக்குள்ளேயே வச்சு உன்னை கொலை பண்றவன் அந்த டாம் தான் என்ன கொலை பண்ண சொல்லி அமுச்சே விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னை காப்பாத்த என்ன விட்டா வேற ஆளே கிடையாது, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அந்த ஜெயில ஏதோ பொய்ய சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. இது எப்படியோ டாமுக்கு தெரிய வருது. டாம் செமையா கடுப்பாகிறான். இருந்த கடுப்புல காருடைய கண்ணாடியவே உடைக்கிறான். அந்த அளவுக்கு செமையா கடுப்பாகிறான். இப்ப யாருக்கோ கால் பண்ணி பேசுவான் இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்ல, அப்ப நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, ரெண்டு பேரையும் கொலை பண்று அப்படின்னும் போது, ரெண்டு பேரையுமா நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் அவனை எப்படி கொலை பண்ண முடியும்னு கேட்டா, வேற வழி கிடையாது கொலை பண்று அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண டாம் வந்துட்டு கொலை பண்ண ரெடி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதே டைம்ல அந்த பாட்டி பியர்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என் பையனை பார்க்க முடியுமா, என் பையன் ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்தான், பார்க்கறதுக்கு முன்னாடியே போலீஸ் கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க, பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு. இப்போ கண்டிப்பா பர்மிஷன் கிடைக்காது, நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம வந்துட்டு கோர்ட் மூலியமா பார்க்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சரிமா என் வீட்டுல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணா, அந்த பொண்ணை ஆளக்கானும் தேட முடியுமான்னு கேட்க, ஏங்க உங்க கூட யாருமே கிடையாது, தனியா வாழ்றேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்றீங்க, என்னாச்சு எது உண்மைன்னு கேட்டா, ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு என்ன பாத்துக்க ஒரு கேர் டேக்கர் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா, நான் போயிட்டு என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின பொண்ணு ஆளை காணவே காணும், கால் பண்ணாலும் போனே போல. நான் அந்த டைம்ல சரி ஓகே போயிருக்கா மீட் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா ஆளையே காணும். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 8வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம டாம் வந்துட்டு ஹீரோவை கொலை பண்ண ஒரு ஆள் அனுப்புறான். அந்த ஆளு கிளம்பி ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்க ஹீரோவை ஆளை காணும். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு மார்ட்டினை கூப்பிட்டு கிளம்புறான். அங்க போயிட்டு பேசும்போது நான் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அடுத்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா சொல்றேன்னு ஒத்துக்கிட்டான், நான் கொலையெல்லாம் பண்ணல ஆனா ஸ்மக்லிங் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைமண்டை கடத்திட்டு வர வேலையவே நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை எப்படி பண்ண ஆரம்பிச்ச, இதுக்கும் டாமுக்கும் என்ன கனெக்ஷன், டாமுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன், டாமுக்காக இந்த விஷயம்லாம் ஏன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஊருக்கு போறான். அங்க போயிட்டு எப்படியாச்சும் பிழைக்கலாம், ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இவன் ஒரு பார்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க, அங்க ஒரு வயசான தாத்தா வராரு, ஒரு பெரிய பிசினஸ் மேன் போல. இவனை பார்த்தவனே இவனை பிடிச்சி போயிட்டு என் கூட ஒன்னா இருக்கியான்னு கூப்பிட்டு போயிட்டு அவரு கே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறமா அவரு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பு டைமண்டை கடத்திட்டு வரதா சொல்றாரு. என் கூட சேர்ந்துட்டா உனக்கும் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவனுமே வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவரு சொல்ற மாதிரியே கேட்க வெளியூர்ல இருந்து இந்த டைமண்ட்லாம் கடத்திட்டு இந்த ஊருக்கு வர வேலையை பாக்குறான். பார்க்கவே நல்லா இருப்பான், டிப்டாப்பா இருப்பான், நல்ல பிசினஸ் மேன் மாதிரி தெரியுவான். அதனாலயுமே யாருமே இவனை செக் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி இவன் ஊருக்கு போயிட்டு வரும்போதுமே ஒரே ஒரு டைமண்டை மட்டும் தான் கடத்தி கொண்டு வருவானா, மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மேபி மாட்டினா கூட இந்த மாதிரி ஸ்மக்லர்னு வெளியே தெரியக்கூடாது, நான் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கடத்திட்டு வரேன், இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு மட்டும் தூக்கிட்டு வருவானா. அதுக்கப்புறம் டாமோட இவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாங்க எல்லாருமே ஒரே கேங்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு இந்த டைமண்ட்லாம் கடத்துறேன் இல்லையா, டாம் வந்துட்டு இந்த ஆயுதங்கள்லாம் கடத்திக்கிட்டு இருக்கான். நடுவுல என்கிட்டயும் ஹெல்ப் கேட்டான். நானுமே சில வாட்டி இந்த ஆயுதங்கள்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சேன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரே ஒரு டைமண்டை கொண்டு வரான் இல்லையா, அதே போல எக்கச்சக்கமான கன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராம ஒரே ஒரு கன்னு, ஒரே ஒரு பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொண்டு வருவானா. கொண்டு போயிட்டு வழக்கமா மீட் பண்ற ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்ல இருக்க குப்பை தொட்டியில போட்டு வந்துடுவான். மேபி ஆட்கள் வந்துட்டாங்க, இவன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நேரா கொடுப்பான், இல்ல கூட்டமா இருக்கு அப்படின்னா அந்த குப்பை தொட்டியில போட்டு வந்துடுவான். இது மட்டுமே இல்லாம ஃபியூச்சர்ல நம்ம மாட்டணும் அப்படின்னா நம்ம மட்டும் மாட்டாம அவங்களையும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பார்க்கு, அங்க போட்டோலாம் கிளிக் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அங்க போட்டோ கிளிக் பண்ற சில பேர்கிட்ட காசை கொடுத்து நாங்க உட்காந்துட்டு இருப்பேன், என்னை பார்க்க யாராவது வந்தாங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம போட்டோ கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவானா. அதே போல டாம் ஒரு வாட்டி வந்து என்ன மீட் பண்ணும்போது கூட டாமையுமே என் கூட சேர்த்து போட்டோ கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த போட்டோவை நம்ம ஹீரோ பியர்ட் கிட்ட சொல்லி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்ப சொல்றாரு. பியர்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா இந்த மாதிரி போட்டோ இருக்கு, டாம் வந்துட்டு மீட் பண்ணிருக்கான், டாமும் மார்ட்டினும் மீட் பண்ண மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ விசாரிக்கிற எல்லா விஷயத்தையுமே பியர்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பியர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டே இங்க டாமும் போலீஸ் படையும் சேர்ந்துட்டு ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரையும் பார்த்தாங்க அப்படின்னா ஷூட் பண்ணியே கொலை பண்றவாங்க, சேஃபாரு, நம்ம போனை கூட ட்ரேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, ஆக்சுவலா நான் சேட்டலைட் போன் தான் யூஸ் பண்றேன், என்ன கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்ல, நீ கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இவன் இந்த கன்னு இல்ல அந்த டைமண்டை கொண்டு போயிட்டு அந்த இது குப்பை
சபதத்துல போட்டு வரான் இல்லையா, அப்ப கண்டிப்பா அங்க ஆட்கள் வருவாங்க. யாரு வாங்க போறாங்களோ அவங்க வருவாங்க. கூட்டமா இருந்தா தான் கையில கொடுக்க மாட்டான், கூட்டம் இல்ல அப்படின்னா கையில கொடுத்துட்டு போவான். யாரு இந்த ஆயுதங்களை வாங்க வந்தாலும் அவங்களுக்கே தெரியாம போட்டோ கிளிக் பண்ணி வைப்பான். நீ என்ன பண்ணு, குறிப்பிட்ட இந்த பார்க்ல போட்டோகிராஃபர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பேசி அவங்க எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி யாராவது போட்டோ கிளிக் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உனக்கு அதுல இருந்து ஒரு காப்பி கிடைக்குதான்னு பாரு. அதுல செக் பண்ணு, இந்த மாதிரி டெலிவரி பாய் மாதிரி இந்த பைக்கர்ஸ் கியர்லாம் போட்டுட்டு யாராவது வந்தாங்களா, யாராவது அந்த போட்டோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, சந்தேகப்படும்படியா இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு இவங்க அந்த பார்க்ல இருக்க எல்லா போட்டோகிராஃபருக்கும் கால் பண்ணி கேட்கும் போது சில பேர் ஆமான்னு சொல்லிட்டு சில போட்டோ காப்பிலாம் அனுப்பிச்சு விடுறாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆள் வந்திருக்கான். ஃபேஸ்லாம் சரியா தெரியல. இந்த பைக்கர்ஸ் கியர் போட்டு வந்திருக்கா மக்களே. அவன் காலில் அடிபட்டு அந்த பேண்டேஜ் ஒட்டின மாதிரி அந்த இது இருக்கு. மார்ட்டினுடைய காலில் இந்த மாதிரி அடிபட்டுருக்கா, பேண்டேஜ் போட்டுக்கான பாரு அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்னா கொலைகாரன் மார்ட்டினே கிடையாது, வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த பியர்டும் முடிவு பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவன் தான் கொலைகாரன்னு கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதனால அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு பொண்ணு பாத்ரூம்குள்ள வச்சு கொலைகாரன் கொலை பண்ணிருப்பான் பாருங்க. அப்போ கூட ஒரு தாடிக்கார வந்திருப்பாரு. அந்த தாடிக்கார போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு கலெக்ஷன் பே பண்ண போனீங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க பார்த்தேன்னு சொன்னாலும் இவரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க, பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த ஆள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நினைக்கிறீங்களா, சரியா பார்க்கலையான்னு கேட்கும் போது ஃபேஸை பார்க்கல, ஏன்னா அவரு இந்த மாதிரி உடம்பு முழுக்க மறைச்சிட்டு இருந்தாரு. அந்த க்ளோத்ஸ் ட்ரெஸ்ஸோடைய கலரு எல்லாமே மேட்ச் ஆகுது. ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை, இவரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சோ கண்டிப்பா இந்த ஆளா இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்றாங்க. இதே டைம்ல நம்ம பிஎட் வெளியே இருந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க இல்லையா, பழைய கேஸோடைய ஃபைல்லாம் ஓபன் பண்றாங்க, சில விஷயம்லாம் பண்றாங்க இல்லையா. இந்த விஷயத்த டாம் கண்டுபிடிச்சிட்டான். நேரா போயிட்டு இங்க பாரு எங்க இருக்கா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. தெரியாதவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா அவனுக்கு ஹெல்ப் பண்ணதை நிப்பாட்டு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னும் போது அவன் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை போட்டு சமயம் அழிச்சிட்டு இன்னொரு வாட்டி ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன்னை கொலையே பண்றவனு மிரட்டிட்டு போறான். இப்ப நமக்கு எலிசபெத்தோடைய புருஷனை காமிக்கிறாங்க. அந்த பொண்டாட்டிக்கு வந்துட்டு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ட்வின் சிஸ்டர் கூடவே சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு குளிக்கலான்னு பாத்ரூம்க்கு போறான். இது வந்துட்டு ஒரு மாதிரி வாட்டர் பெட் மக்களே. இந்த சிஸ்டர் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன பெட்ல ஏதோ தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த மேல இருக்க துணி பெட்ஷீட்லாம் விளக்கிட்டு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது எலிசபெத்தை கொலை பண்ணி இவன் உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போறா, பயங்கரமா ஷாக் ஆகுறா. இந்த டைம்ல புருஷங்காரன் குளிச்சுட்டு வெளியே வந்து என்னம்மா உங்க அக்கா பார்க்க ரொம்ப அழகா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதே டைம்ல டாம் நம்ம ஹீரோவை அங்க இங்கன்னு தேடி கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போது ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 9வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே டாம் இருக்கா பாத்தீங்களா, எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கே போயிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய பையனை யாருக்கும் தெரியாம கடத்திட்டு போறான். இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி எலிசபெத்தோடைய புருஷன் இருக்கான் பாருங்க, அந்த ஆளை மீட் பண்ண ஓடி ஏறி மேல வீடு ஏறி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆளை பிடிக்கிறான். பிடிச்சி அங்க கத்தியோ ஏதோ ஆயுதமோ இருக்கும், அதை காமிச்சு இந்த மாதிரி ஏன்டா கொலை பண்ண, ஏன்டா எல்லாரையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்றான். இங்க பாரு நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், உன் மனைவியோடைய ஃபிங்கர்ல அந்த ஷீட் இருந்துச்சு இல்லையா, அது உன்னுடையது. அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் 2-3 நாள் கழிச்சு தான் அந்த ஃபிங்கரை வந்துட்டு அமுச்சு விட்டா மக்களே. இவங்க டெஸ்ட் பண்றதுக்கு 2 நாள் ஆயிருக்கும். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கூட கண்டிப்பா அந்த ஷீட் வந்துட்டு டீகம்போஸ் ஆயிருக்கும். ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது டீகம்போஸ் ஆகவே இல்லை. இவன் மனைவியை கொலை பண்ணி ஃபிங்கரை கட் பண்ணி அவனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் கரெக்டா ஒரு டைம் பார்த்து அதுக்கப்புறமா தான் வெளியெடுத்து அமுச்சே விட்டுருக்கான். அதனாலதான் அந்த பாத்ரூம் வந்துட்டு டீகம்போஸ் ஆகாம அப்படியே இருந்திருக்கு. இதை பிஎட் சொல்லிருப்பாங்க. இதை வச்சுதான் நம்ம ஹீரோ இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்காரு. இதுக்கப்புறமும் உன்னால உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னும் போது ஆமா நான் தான் என் மனைவியை கொலை பண்ணேன், என் மனைவி எனக்கே சீட் பண்ணா, அதனால தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். இவங்க டூருக்கு வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அந்த ஊர்ல தான் எதர்ச்சியா மார்ட்டினை மீட் பண்ணும்போது மார்ட்டின் வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லாம் சேல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழகி இந்த மனைவிக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஒரு ஜுவல்ல கொடுத்துட்டு போயிருக்கான். அண்ட் இந்த புருஷங்காரனுக்கே தெரியாம மார்ட்டினும் அந்த எலிசபெத்தும் சேர்ந்துட்டு அங்கேயே ஒன்னா இருந்திருக்காங்க. அதுவுமே இந்த புருஷங்காரனுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு. சரி ஓகே, அதோட பொண்டாட்டிக்காரி அமைதியா இருப்பான்னு பார்த்தா கால் கூட இல்லாம பழங்காலத்து முறையில லெட்டர் மூலமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயாச்சும் இவங்க மீட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு இந்த பயவுள்ளைய மாட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயவுள்ளைய ஃபாலோ பண்ணி இந்த பயவுள்ள என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஜுவல்லாம் ஸ்மக்லிங் பண்றான். முக்கியமா அந்த ஸ்டார் ஷேப்பு அந்த ஒரு ஜுவல் மாதிரி அந்த ஒரு டைமண்ட் மாதிரி ஸ்மக்லிங் பண்றான் இல்லையா. இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சவன் மார்ட்டின் எப்பெல்லாம் இந்த ஊருக்கு வரானோ அப்பெல்லாம் 1 by 1 ஒரு ஆளையும் கொலை பண்ணிட்டு இவன் ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வர அதே டைமண்டையே உடம்புக்குள்ள வைக்கிறது, இல்ல கிஃப்டா கொடுக்கறது, இல்ல ஏதோ ஒரு முறையில இவன் யாருக்கு விற்கிறானோ அவங்களையே கொலை பண்றது அப்படின்ற மாதிரி கொலையெல்லாம் பண்ணி
பண்ணிருக்கான். கரெக்டா மாட்டி விடுறதுக்கான பிளானும் கிடைச்சிருச்சு. அவனை மாட்டியும் விட்டேன் அப்படின்னு. அட பாவி, நல்லா காஜு பிடிச்ச காண்டாமிருகம் மாதிரி இருந்துட்டு என்ன காரியம்டா பண்ற அப்படின்னு அவன் கண்ணை வச்சிருக்கான். கண்ணை மறைச்சு காமிச்சு ஷூட் பண்றவன் அந்த பக்கம் திரும்பு திரும்பு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ திரும்புறாரு. திரும்பி அந்த வாட்டர் பெட்டுக்குள்ள பார்த்தா மனைவியோடைய டெட் பாடி இருக்கு. அதை பார்க்கும்போது மயக்கமே வருது ஹீரோக்கு. என்ன என் மனைவி தண்ணிக்குள்ள ரொம்ப அழகா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு ஓடி போயிட்டு மேல இருந்து கீழே குதிச்சிருப்பான். கீழே குதிச்சவனே கீழே கம்பி மாதிரி என்னமோ இருக்கு. அந்த கம்பியில குதிச்சு ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டா மக்களே. இது மட்டும் இல்லாம பாத்ரூம்குள்ள மனைவியோடைய ட்வின் சிஸ்டரையும் கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான் கொடூரமா. இதே டைம்ல டாம் வந்துட்டு நம்ம ஹீரோ யூஸ் பண்ற அந்த சேட்டலைட் போனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோடைய பையனை போட்டோ கிளிக் பண்ணி அனுப்பிச்சு விடுறான். ஐயோ இந்த பையன் இந்த பைப்ல ஏதோ பண்ணிட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்க உன் பையனு கேட்கும் போது பையனை ஆளக்கானும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ கவலையே படாத, உன்னுடைய பையனுக்கு எதுவுமே ஆகாது, நானே கூட்டிட்டு வரேன், எதுவுமே ஆகாம நான் கூட்டிட்டு வரேன், அதுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு டாமுக்கு கால் பண்ணி அதை எருவட்ட எருமைக்கு பிறந்தவனே ஏன்டா அவனை கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா உன்னை பிடிக்கதான், நீ கிளம்பி வாடா அப்படின்னு. இங்க பாரு, உனக்கு நானும் மார்ட்டின் தேவை, நாங்க 2 பேரும் இந்த ஒரு ஸ்பாட்ல இருக்கோம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த எலிசபெத்தோடைய வீட்ல இருந்து கன்னை கொண்டு போயிருப்பாரு. அந்த கன்னை எலிவேட்டர் பக்கமா மறைச்சு வச்சுட்டு இவருடைய கையும் மார்ட்டினுடைய கையும் ஒன்னா சேர்த்து விளங்க மாட்டிட்டு இந்த சைபர் கிரைம் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி இங்க இருக்கிற எல்லா கேமராவையும் ஆக்சஸ் பண்ணுங்க, இங்க நடக்க போற எல்லாமே எவிடன்ஸா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் டாம் அந்த பையனை கூட்டிட்டு வரான். ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க 2 பேரையும் இங்கே கொலை பண்ண போறேன் அப்படின்னு. இங்க நடக்கிற எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது அப்பதான் எலிவேட்டருக்குள்ள கேமரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாரையும் உள்ளுக்குள்ள கூட்டு போறான் இந்த பையன் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் மார்ட்டின் எல்லாரையுமே கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வச்ச கன்னை காணோம், எங்க போச்சு அப்படின்னே தெரியல. ஆனா கையில கத்தி வச்சிருக்காரு. அந்த கத்தியை வச்சு டாமுடைய கழுத்திலேயே குத்தி அவனை வெளியே தள்ளி விட்டு இந்த இதுவை லாக் பண்ணிக்கிறாரு. ஆனா பயவுல அப்பயும் விடாம ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும், அதை உடைச்சிட்டு அதுக்குள்ள கன்னை விட்டு ஷூட் பண்ண பாக்குறான். அண்ட் ஷூட் பண்ண முடியல, கன்ல புல்லட் இல்ல போல. இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இந்த குட்டி பையனுடைய முடியை பிடிச்சி அப்படியே தூக்குறான். இவனை கொலை பண்றவன் ஒழுங்கா திறந்துட்டு வெளியே வாங்கடா வெளியே வாங்கடா அப்படின்னு போது டேய் தம்பி 2 நிமிஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எலிவேட்டரை ஆன் பண்ணி விடுறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது, கை நசுங்குது. டாம் எவ்வளோ கெஞ்சுறான், ஆனா விடாம அந்த எலிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா மேல போக கை பிச்சுட்டு தனியா உள்ளுக்குள்ளேயே ஒழுகுது. நம்ம ஹீரோ கீழே போயிட்டு பார்த்தா கை பிஞ்சு போன நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா முடியாம அப்படியே டாம் ஹீரோவுடைய கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போறான். இப்ப நம்ம ஹீரோ குட்டி பையனை கூப்பிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாரு. இல்ல என்னை விட்டு நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், என் கூட இருந்தா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமையா நம்ம ஹீரோவை ஏத்துக்கிறாங்க. இதே டைம்ல அந்த டெட் பாடி எல்லாம் சீஃப் கிளியர் பண்றாரு. நம்ம ஹீரோவை பார்த்து சீஃப் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் மேல எந்த கேஸுமே போட போறது கிடையாது, ஆல்ரெடி இந்த மார்ட்டின் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சாச்சு. மறுபடியும் டாம் உடந்த அதுக்கப்புறம் புருஷங்காரன் கொலைகாரன் அப்படின்னா கேஸை திறந்தா போலீஸோடைய மானமே போயிடும். இதுல நீ மாற்றத்துக்கு வாய்ப்பு இருந்தா கூட நீ மாட்டினா கேஸை திறக்க வேண்டியதாயிரும், அதனால நீ தப்பிச்சு போன்னு அமுச்சு விடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ டெபுட்டி சீஃப் கூட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா இந்த கிரைம் எல்லாமே ஸ்டேஜிங் மாதிரி தெரியுது. அந்த புருஷங்காரன் தான் கொலையெல்லாம் பண்ணா, அந்த 5 பெண்கள் இறந்து போனதுக்கு அந்த 5 பேருமே இறந்து போனதுக்கு இந்த புருஷங்காரன் தான் காரணம் அப்படின்னா கூட ஸ்டார்டிங்ல ஒரு பேங்க்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதுவுமே மேபி ஸ்டேஜிங் கிரைமா இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த கொள்ளைக்காரன் உள்ளுக்குள்ள வரான், உள்ளுக்குள்ள வந்து கொள்ளையடிக்கிறான், பணம் அவன் கையில கிடைக்குது, அது எல்லாமே அதாவது தப்பிச்சு போக கூட சான்ஸ் இருக்கும் போது அப்ப எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணும், காதல என்னமோ சொல்லணும். என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா இப்ப நடக்கிற எல்லா கிரைமுமே ஸ்டேஜிங் தான், ஒரு பர்பஸ்க்காக கொலை பண்ண கிரைமே கிடையாது. அந்த பேங்க்ல நடந்த கொலைக்கு கூட அந்த பேங்க்ல இறந்து போன அந்த பொண்ணுடைய புருஷனோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ தான் கொலைகாரனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க அவன் தான் கொலைகாரன் கைதியை பண்றாங்க. யோ இந்த அளவு மூலகாரனா இருக்க எல்லா கேஸ் பழைய கேஸ்ல இருந்து புது கேஸ் வரைக்கும் எல்லாமே முடிக்கிற, நீ ஏன் டிபார்ட்மெண்ட்டை விட்டு போக நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா இப்போ என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, நான் இதுக்கப்புறமும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம மாயா இருக்கா இல்லையா, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு கால் பண்ணி இப்போ நடந்த எல்லாமே சொல்றாரு. நீ இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, ஒருவேளை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல இந்த மொத்த விஷயத்தையும் பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த
பொண்ணு ஓகே சொல்றா. கடைசியா சீரிஸ் முடியும் போது கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்ட் வைக்கிறாங்க மக்களே. இவனுங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு கல்ட் குரூப் மாதிரி இருக்கானுங்க இல்லையா. இந்த குரூப் உடைய தலைவி வேற யாரும் கிடையாது, அந்த டெபுட்டி சீஃப் தான். அடிக்கடிக்க இந்த டாம் கூட யாருக்கோ கால் பண்ணி பேசுவானே, அது வேற யாருக்கும் கிடையாது, இந்த டெபுட்டி சீஃப்க்கு தான். நம்ம ஹீரோ எல்லாமே ஒன் பை ஒன்னா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆட்டத்தை நிப்பாட்டி வைக்கலாம், இந்த ட்ரக்ல இருந்து இந்த நகை கடத்துறது, இந்த ஆயுதங்கள் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைக்கலாம். முக்கியமா இவங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கன்லாம் சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த புருஷன்காரன் கொலை பண்ணா பாருங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கும் ஸ்டார்டிங் சீன்ல பேங்க்ல அந்த கிளர்க்கோடைய புருஷன் கொலை பண்ணா பாருங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இவனுங்க வந்துட்டு எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சப்ளைவை கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைக்கலாம், ஹீரோவுடைய கதையை முடிச்சுட்டு இல்ல ஹீரோவுடைய வாயை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த ஃபர்ஸ்ட் சீசனே முடியுது. மேபி இந்த சீரிஸ்க்கு செகண்ட் சீசன் வர வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வரக்கூடிய பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.